வெறுக்கிறாங்க, பாய்க்கிறாங்க. நம்மளை பேரை கெடுக்கணும், நம்மளை நாசம் பண்ணணும், நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு நம்மளை பற்றி ஒரு வெறுப்பு, பகை, பொறாமை இதை வச்சுட்டு பேசுகிறாங்க. நாய் குறைக்கிற மாதிரி குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அது கண்டுக்காமல் நம்ம போகிற மாதிரி போயிட்டே இருக்க வேணும் தான். அப்படிதான் அது. என்ன பண்ணுறது? அவங்கள நீங்கள் என்ன ஒன்றும் பண்ணி திருத்த முடியாது. ஏன்னா அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. அவங்களுக்கு உள்ள பொறாமை, எரிச்சல், அப்படியே ஒரு ஆதங்கம், ஐயோ இப்படி இருக்கானே, நான் இப்படி இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு எரிச்சல் இருக்குது பாருங்க. அதனால் அப்படி செய்கிறாங்க. அவன் திட்டி நம்ம என்ன ஆக போகுது? அவன் ஒரு சாதாரண ஒரு அற்பன், ஒரு சின்ன ஆள். எவன் என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆட்ட முடியாதுன்ற ஒரு இது வந்துடுது. எவனும் அழிக்க முடியாது, எவனும் கெடுக்க முடியாது. சொல்ல ஐயோ பேரை கெடுக்கிறானே, எப்படி பேரை கெடுக்க முடியும்? பேரை கெடுக்கிறது நினைக்கிறோம், கெடுக்கவே முடியாது. ஏதாவது கிறிஸ்தவர்கள் அப்படி பண்ணாங்கன்னா அறிவில்லாமல் நடந்து கொள்றாங்கன்னு அர்த்தம். மற்றவங்களை எப்படி மட்டம் தட்டலாம், மற்றவங்களை எப்படி தலையிலே போடலாம், ஒன்றும் இல்லைன்னு அவங்கள காமிச்சிட்டா இவங்களுக்கு ஒரு பெருமை. அதோடு விட்டா கூட பரவாயில்ல, பேசிக்குவாங்க. அது ஒரு மாதிரி கேரக்டர் அவ்வளோ இது இல்லைங்க அப்படிமா. இது கதை தெரியுமா உங்களுக்கு? இது இப்படி ஆச்சு தெரியுமா உங்களுக்கு அப்படிமா? இது இதாகிடுச்சு தெரியுமா? பேசுறத பார்க்குறோம் நீங்கள். அப்படியே அது எவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக அது இருக்கும். பெரிய யோகியத்தனம் மாதிரி பேசுவாங்க. நீங்கள் என்ன பெரிய ஜட்ஜா? ஹலோ, யாராவது பர்ஃபெக்டாக இருக்கிறீங்களா இங்கே? சிலர்லாம் அப்படி கூட இருக்கிறாங்க. சொல்கிறாங்க, ஒருத்தர் சொன்னார் பிரசங்கத்திலே, ஒருத்தர் என்னிடத்தில் ஒரு தவறு இருந்தால் சுட்டி காண்பிக்கோன்னார். ஐயோ, கடவுள் பைனாக்குலரை கொண்டாந்தாருன்னா 1000 தவறை சுட்டி காண்பிப்பார். அதுக்கு தெரியல பாருங்க. ஒரு தவறை என்னிடத்துல யாராவது சுட்டி காண்பிக்க முடியுமா அப்படின்னாரு. நான் நினைச்சேன் பரிதாபம், ஒண்ணுமே விளங்கல, பைபிளே விளங்கல வருது. நான் பெரிய பசுத்தவானாக்கும், நான் இத்தனை வருஷமா ரொம்ப ஹோலியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னாக்கும், என்கிட்ட எந்த தவறு நீ பார்க்க முடியாதுன்னா மூக்கமே தூக்கி வச்சுட்டு தான் பேசுவீங்க, இன்னொருத்தரை மட்டும் தட்டி தான் பேசுவீங்க. எல்லாம் தெரியுன்ற நினைப்பு வேற, அது வேற. என்னமோ இவங்க ரொம்ப பெரிய இது மாதிரி. எங்க போனாலும் சண்டையும் சச்சரவும் இப்படிதான் இருக்கு. சபைனால இப்படிதான்ற மாதிரி ஆயிப்போச்சு. எபேசியர் 5:31, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார். ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஆதியில் முதல் திருமணத்தை கர்த்தர் செய்து வைத்த போது மனுஷனுக்காக மனுஷியை ஏற்படுத்தி கொண்டாந்து கொடுத்த போது சொல்லப்பட்ட வார்த்தைகள் இது. பிறகு இயேசுவே இந்த உலகத்தில் வாழும்போது சில கேள்விகளை கேட்டாங்க திருமண வாழ்க்கையை பற்றி. அதுக்கு பதிலளிக்கும் போது அவரும் அதே தான் சொல்கிறாரு. இப்போ பவுல் அதையே எடுத்துக்கிட்டு அவரும் இங்கே அதே கோட் பண்ணுறாரு. அதனால் திருமண வாழ்க்கை குறித்த வசனங்கள்ல ரொம்ப முக்கியமான வசனம், நிறைய விவரங்கள் நிறைந்த வசனம். இதில் அந்த இசைந்துங்கிற ஒரு வார்த்தையை ஆங்கிலத்தில் therefore shall a man leave his father and mother and cleave unto his wife ன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. கிளீவ்னு சொன்னால் அப்படி ஒட்டிக்கிறது. வேதம் திருமணத்தை குறித்து போதிக்கும் போது அதை ஒரு உடன்படிக்கை என்று போதிக்கிறது. உடன்படிக்கை என்னன்னா, பல பேருக்கு முன்னாடி சில வாக்குறுதிகளை கொடுத்து இதை நிச்சயமாக செய்வேன் என்று வாக்கு கொடுத்து அப்படி ஒரு உடன்படிக்கையில் பிரவேசிக்கிறோம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இப்போ, அன்பு எப்படி உங்கள் உள்ளத்தில் எப்படி பொங்கி வழியுது, அதெல்லாம் பற்றி இல்லை. இப்போ என்ன நடக்குதுன்னு இல்லை, என்ன செய்வீங்கன்னு வாக்கு கொடுக்குறீங்க எல்லாருக்கும் முன்னால், அதுதான் அங்கே முக்கியம். அதனால தான் அந்த வாக்குறுதி எப்படி போகுது? இன்னாராகிய நான், இன்னாராகிய உன்னை இன்று முதல் என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி, அவருடைய வார்த்தையின்படி உன்னை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா என்ன நான் ஃபீல் பண்ணுறேன்றதை பற்றி ஒன்றும் இல்லை, நான் என்ன செய்வேன்னு சொல்கிறேன் அப்படின்றத பற்றி தான் இருக்குது. எனக்கு உள்ள என்ன இருக்குன்றல, நான் என்ன வெளியில் என்ன செய்வேன், என் செய்கை என்னவா இருக்கும் உன்னை குறித்து அப்படிங்கிறது தான் பெரிய வித்தியாசம். அதுதான் உடன்படிக்கையின் அன்பு. வேத வசனம் போதிக்கிற அன்பு ஃபீலிங் கிடையாது. ஃபீலிங் வரலாம், ஆனால் அந்த ஃபீலிங் சில நேரத்தில் போகவும் செய்யும். திருமண வாழ்க்கையில் ஃபீலிங் வரும் போகும், ஆனால் செயல் மாறக்கூடாது. பாருங்க, செயல் வாக்குறுதியின்படி இருக்க வேண்டும்.
இந்த 31வது வசனத்தை மட்டும் நான் வாசிச்சாலும் இந்த பகுதி எங்கே ஆரம்பிக்குது? மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படின்னு அங்கே ஆரம்பிக்குது. அதனால எல்லாம் நினச்சிக்கிறாங்க திருமணத்தை பற்றிய போதனை அங்கே தான் ஆரம்பிக்குதுன்னு. கிடையாது. 18வது வசனத்தில் ஆரம்பிக்குது. 18வது வசனம் ஆவியில் நிறைஞ்சு, அப்புறம் 19ஆம் வசனம் சங்கீதம் கீர்த்தனை ஞான பாட்டுகள் எல்லாம் பாடி, 20ஆம் வசனம் சொல்லுது எப்போதும் தேவனாகிய கர்த்தரை துதித்து சொல்லிட்டு, 21ஆம் வசனம் சொல்லுது தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள்னு சொல்லியிருக்குது. எல்லாருமே பொதுவாக கிறிஸ்தவ மக்கள் எல்லாருமே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்கணும் தான் வேதம் போதிக்குது. கீழ்ப்படிங்கள்னா என்னங்க? மற்றவர்களுடைய தேவையை நம்முடைய தேவைக்கு முன்னால் வைக்கிறது, மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, மற்றவர்களுடைய தேவையை பெருசான்றது நம்முடைய தேவையை காட்டலாம். அப்படிதான் எல்லா கிறிஸ்தவர்களுமே ஒருத்தரோடு ஒருத்தர் பழக வேணும் என்று வேதம் போதிக்கிறது. திருமண வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம். அதுதான் திருமண வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருவது. திருமண வாழ்க்கையில் புருஷனும் மனைவியும் தன்னுடைய தேவை காட்டிலும் தன்னை மனைவி தேவை தான் முக்கியம் அப்படின்னு புருஷன் வாழும்போது, மனைவியும் என்னுடைய தேவை காட்டிலும் புருஷனுடைய தேவை தான் ரொம்ப முக்கியம்னு வாழும்போது அங்கே பிரச்சனை வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு கொண்டு இன் ப்ரிஃபரிங் ஒன் another they compete. ஒருத்தர் முன்னால் வைக்கிறதுல போட்டி போடுறாங்க. அப்போ அது நல்ல போட்டி. அவங்க நீங்கள் தான் முக்கியன்றாங்க, நீங்கள் அவங்க தான் முக்கியன்றீங்க. இப்படி வாழ்ந்தா என்ன பிரச்சனை வரும்ன்றீங்க. ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உங்களுக்கு உண்டாயிடுது. ஒரு சர்வன்ட் ஹார்ட் உங்களுக்கு வந்துடுது. ஒரு சேவை செய்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு உண்டாகிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துட்டேன். நீ என்ன எனக்கு எல்லாத்தையும் செய்யணும், நான் தான் ராஜா அப்படிங்கிறது போய் நான் உனக்கு என்ன செய்யலாம், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேணும்ன்ற அப்படிப்பட்ட ஒரு இது வந்துடு. சர்வன்ட் ஹார்ட். இன்னைக்கு இந்த சர்வன்ட் லீடர்ஷிப் அப்படின்லாம் போதிக்க MBA படிக்க போனீங்கன்னா கூட இப்போ யூனிவர்சிட்டியிலே போதிக்கிறாங்க. எங்கேருந்து வந்தது? இயேசுவினிடத்திலிருந்து வந்தது. ஒருவன் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் முதல்ல சிறியவனாக இருக்கணுன்றாரு. நீ போய் எல்லாரை விட சிறியவனா நீ அப்போதான் பெரியவனாக முடியுன்றாரு. அப்போ இயேசுவனுடைய இந்த டீச்சிங் எடுத்து இன்னைக்கு யூனிவர்சிட்டியிலே கற்றுக்கிட்டாங்க. அது லீடர்ஷிப்பில் பெஸ்ட் லீடர்ஷிப் என்ன? சர்வன்ட் லீடர்ஷிப். என்ன ஒரு மனப்பான்மையோட நம்ம லீடராக இருக்கணுன்றாங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேணும், நான் உனக்கு உதவி செய்கிறதுக்காக இருக்கிறேன், உன்னுடைய ஊழியன் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் லீடர்ஷிப்பு. நான் பெரிய லாடு உனக்கு எதாவது வேணாவா அப்படின்ற லீடர்ஷிப்பு கிடையாது. நான் உனக்கு என்ன செய்ய வேணும், ஏதாவது தேவையா உனக்கு, நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் லீடர்ஷிப்பு. அப்போ இந்த சர்வன்ட் ஹார்ட்டை கடவுள் கொடுத்துட்றாரு. அப்படிப்பட்டவர்களுக்கு, ஆவியில் நிறைஞ்சவர்களுக்கு சர்வன்ட் ஹார்ட்டு வந்துடுது. இந்த சர்வன்ட் ஹார்ட்னா என்ன? சேவை செய்கிற ஒரு இருதயம். அப்படின்னா மனுஷனுடைய இருதயம் பொதுவாக அப்படி இருக்கிறது இல்லை. ஏன்னா பாவத்தில் விழுந்து போன மனுஷனுக்கு சுயநல இருதயம் தான் இருக்குது. தன்னை முதல்ல வைக்கிற இருதயம் தான் இருக்குது. பந்திக்கு முந்திக்கிற இருதயம் தான் இருக்குது. எல்லாம் போய் உட்காந்து இலையை போட்டு சாப்பிட்றதுக்குள்ள நம்ம போய் முடிச்சுட்டு போயிடணும். பின்னாடி போனால் ஒன்றும் கிடைக்காது. நம்ம எவங்க சாப்பிட்டாலும் சரி நம்ம சாப்பிட்டு போயிடுவோம். அப்படி நினைக்கிறது தான் மனுஷருடைய இருதயம். அதான் வீட்டில் கூட அதான் நடக்கும் சில நிறைய நேரத்தில். எனக்கு போதுமான அளவுக்கு கொடுத்துட்டு மிச்ச மீதி இருந்தால் தான் மீதி பேர் சாப்பிட்ற ஆளுகள் அப்படின்ற ஆளுகள்லாம் கூட இருக்கிறாங்க. அவ்வளோ சுயநலம் உச்சகட்டத்தை போயிடுச்சு. அந்த மாதிரி அதுதான் மனுஷனுடைய பொதுவான பாவ இருதயம். அந்த சுயநலம் போய் சர்வன்ட் ஹார்ட்னா அதுக்கு ஆப்போசிட்டு. பரவாயில்ல, எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நீ நல்லா சாப்பிடு, எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல, உனக்கு இருக்குதா அப்படிங்கிறது தான் சர்வன்ட் ஹார்ட். ஒரு உதாரணம் சொல்கிறேன், சர்வன்ட் ஹார்ட் எப்படி வேலை செய்யுதுன்றத. ஒரு காரில் இன்ஜின் இருக்குது இல்லையா, இன்ஜின் ஓடுறதுனால தான் கார் ஓட்ட முடியுது. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அதை இயக்குகிறீங்க, இன்ஜின் ஓடாது. ஆனால் அந்த இன்ஜினில் ஆயில் போடாமல் விட்டு பாருங்க, எண்ணெயை போடாமல் விட்டு பாருங்க, இன்ஜின் சீஸ் ஆகிடும், அப்படி நின்று போகும். ஏன்னா உள்ள அந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒன்னோடு ஒன்று உரசி வேலை செய்யும் போது ஹீட் ஆகி, அந்த ஹீட் ஓவர் ஆன உடனே ரொம்ப நேரம் ஓடாது பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அது ஹீட் ஆகி ஓட முடியாமல் அப்படியே எல்லாம் சீஸ் ஆகி பிடிச்சிக்கிட்டு நின்றோம். லூப்ரிகேஷன் தேவை, அதுக்கு ஆயில் தேவை. அதனால தான் ஆயில் சேஞ்செல்லாம் கரெக்டாக பண்ணணும். வேறு ஆயில் இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஆயில் இல்லைன்னா என்ஜினு ஓடாது.
அப்ப வாழ்க்கையில பாருங்க, அந்த என்ஜினுக்குள்ள ஒரு பகுதிக்கு இன்னொரு பகுதிக்கும் உரசல் ஏற்பட்டு அதன் மூலமா சூடு உண்டாகி எப்படி எந்திரம் ஓடாமல் நின்றுதோ அது போல வாழ்க்கையும் அப்படிதான். நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பழகும் போது அங்கே உரசல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த உரசல்கள்ல சிக்கி உறவுகள் ஒன்றுமில்லாமல் போயிடும். அது எந்த மாதிரி உறவாக இருந்தாலும் சரி, முக்கியமாக குடும்ப உறவு பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். எந்த மாதிரி உறவாக இருந்தாலும் சரி, அதில் ஆயில் இல்லைன்னா அந்த உறவில் அதை ஸ்மூத் ஆக்குகிறதுக்கு அது ஓடவும் செய்யணும், அதே நேரத்தில் ஹீட் ஆகி நின்று போயிடவும் கூடாது. அப்படி பண்ணுறதுக்கு என்னது? அதுக்கு தான் சர்வன்ட் ஹார்ட் தேவை. இந்த சர்வன்ட் ஹார்ட்ன்றது சேவை செய்கிற இருதயம்ங்கிறது நாம் ஒருத்தரோடு ஒருத்தர் பழகும் போது ஏற்படுகிற இந்த உரசல்கள், இந்த ஃப்ரிக்ஷன், டென்ஷன் எல்லாத்தையும் குறைச்சி நல்லா இன்ஜினை போக வைக்க. எத்தனை பேருக்கு புரியுது? சர்வன்ட் ஹார்ட் இருந்தால் இன்ஜின் சூப்பராக வேலை செய்யும், உறவுகள் நல்லா இருக்கும், நம்ம நல்லா முன்னேறி செல்லலாம். திருமண உறவும் அப்படிதான். அப்போ என்ஜினில் இருக்கிற ஆயில் மாதிரி நினச்சிங்க சர்வன்ட் ஹார்ட்டை. சர்வன்ட் ஹார்ட் இருந்தால் நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சர்வன்ட் ஹார்ட் இருந்தால் நம்ம பிரச்சனைக்குரிய மனிதர்களாக நாம் இருக்க மாட்டோம். ஏன்னா இந்த ஆயில் எல்லாத்தையும் கொஞ்சம் லூப்ரிகேஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணிடுது. ஹீட் உண்டாகாதபடிக்கு, நின்று போயிடாதபடிக்கு, உறவு முறிஞ்சிடாதபடிக்கு எல்லாத்தையும் சரி செய்கிறது. அப்போ இந்த சர்வன்ட் ஹார்ட் அப்படி நினைங்க. வாழ்க்கையில் சர்வன்ட் ஹார்ட் இருந்தால் நல்லா ஸ்மூத்தாக போகும் எல்லா உறவுகளுமே. நான் உங்களை முன்னால் வைக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நினைக்கும் போது அதை பீட் பண்ண முடியாது. அது டிசாஸ்டருக்குள்ளே நடத்தாது, அது தோல்விக்குள்ளே நடத்தாது. அது போக போக அந்த உறவை மேம்படுத்தும், இன்னும் நல்லா ஓடும், அந்த உறவு இன்னும் நல்லா போகும் இல்லையா? இந்த சர்வன்ட் ஹார்ட்டுடைய 3 அம்சங்கள் என்ன? 3 அம்சங்கள் உண்டு அந்த சர்வன்ட் ஹார்ட்டுக்கு. ஒன்று, மற்றவர்கள் நம்ம குறையை சுட்டி காட்டும் போது நம்ம நொறுங்கிட மாட்டோம். அதனால நாம மற்றவர்களுடைய குறையை எடுத்து சுட்டி காட்டும் போது அவர்கள் நொறுங்காத விதத்தில் நம்ம சொல்லுவோம். 3வது, மன்னிக்கிறது மட்டும் இல்லை, மறக்கவும் செய்வோம். சபையில் இவ்வளோ பேர் கூடி வர்றோம், எத்தனையோ சபையில் பார்த்தோன்னா சண்டையும் சச்சரவுமாக தான் இருக்கும். ஒரே ஃப்ரிக்ஷன், ஒரே டென்ஷன் தான். நல்ல காலம் இங்கே அப்படி கிடையாது. எங்கே போனாலும் சண்டையும் சச்சரவும் இப்படி தான் இருக்கும். சபைனால இப்படி தான்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி கிடையாது. ஆவியானவர் நமக்கு இருதயத்தை மாற்றும் போது சேவை மனப்பான்மையோட வாழ்வோம், மற்றவர்களை முன்னால் வைப்போம். அப்போ இந்த ஃப்ரிக்ஷனுக்கெல்லாம் இடம் இல்லாமல் இருக்கும். என்ஜினில் ஆயில் போட்ட மாதிரி இன்ஜின் சூப்பராக போகும், கார் நல்லா ஓடுற மாதிரி இந்த உறவுகளும் நன்றாக போகும். சரி, அப்போ இந்த சர்வன்ட் ஹார்ட் எப்படி வருது? ஆவியானவர் மூலமாக வருது. ஆவியில் நிறைந்து அப்படின்னு 18ஆம் வசனம் சொல்லுது இல்லையா? அந்த ஆவியின் நிறைவின் வழியாக வருகிறது. ஆவியானவர் தான் அதை பண்றாரு, வசனத்தை கொண்டு பண்றாரு. அப்ப சங்கீதம், ஞானப்பாட்டு, கீர்த்தனை எல்லாம் வருது, வாயிலிருந்து பாட்டு தானா வருது. சிலருக்கு ஏன் பாட முடியலன்னா உள்ள ஒண்ணும் இல்லை, சரக்கு இல்லையா? அது சொல்லும்போது அப்படிதான் சொல்லுது, சரக்குன்னு ஒன்று ஞாபகம் வருது எனக்கு. 18ஆம் வசனம் அப்படிதான், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைஞ்சி. அந்த சரக்கு இல்ல, இந்த சரக்கு. அந்த சரக்கு கொஞ்ச நேரம் ஏத்தும், கொஞ்ச நேரம் ஆகும், அப்புறம் ரோட அளந்துகிட்டு இருக்க வேண்டியதான். அப்படியே சர்வேயர் வர்ற மாதிரி இருக்கும். நடக்கிறது எங்க போறோம்னு தெரியாது, எங்க உழுறோன்னு தெரியாது, எங்க உருள்றோன்னு தெரியாது. பணம் போச்சு, மானம் போச்சு, குடும்பம் போச்சு, எல்லாம் போச்சுன்னு போக வேண்டியதுதான். அதுதான் அந்த துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி, அந்த சரக்கு பண்ற வேலை. ஆனால் இயேசு யார்? அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், என்னை எவ்வளவு நேசிக்கிறார், என் கூட இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார், அவரை போல ஒருவர் இல்லை, அவர் தான் என் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கிறாரு, நோக்கத்தை தர்றாரு. நீங்க நம்பும் போது என்ன ஆகிறது? அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய நங்கூரம் மாதிரி உட்கார்ந்துருது. அதன் மூலமாக சங்கீதம், ஞானப்பாட்டு, கீர்த்தனா வருது, கர்த்தரை துதிக்கிற துதி வருது. அப்புறம் அதனுடைய மொத்த விளைவு என்ன? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த அபார ஆற்றல். சாதாரணமா பாவ இருதயம், அவன் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, இன்னொருத்தன் சொல்றது இன்னொருத்தனுக்கு என்ன நான் கீழ்ப்படுகிறது, சும்மா போய் எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கும். அப்படி இருக்கிற இருதயம் போய் நான் எல்லாருக்கும் ஒரு சேவையாளனாக ஆயிடுறேன்.
லெட் மீ பிகம் த சர்வன்ட் ஆஃப் எவ்ரி ஒன். நான் ஒரு ஊழியன் ஆயிடுறேன், எல்லாருக்கும் ஊழியம் செய்கிறவன் ஆயிடுறேன், ஒரு வேலைக்காரனை போல ஆயிடுறேன், என்ன வேணுமோ செய்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு இருதயமாய் மாறிடும். அந்த ஒரு இருதயம் இருந்தால் எல்லா உறவுலையும் அது எல்லாத்தையும் சீர்படுத்திடும். குடும்ப உறவுல, கணவன் மனைவி உறவுல ரொம்ப அற்புதமான காரியங்களை அது நடப்பிக்கும். அதுதான் கிறிஸ்தவ திருமணத்தின் வெற்றிக்கான அடிப்படை. ஆவியில் நிறையிறது, உள்ள மாற்றப்படுகிறது, சேவை மனப்பான்மை உள்ள ஒரு இருதயம், இதுதான் கிறிஸ்தவ திருமண வாழ்க்கைக்கு அடிப்படை. அப்ப அப்படிப்பட்ட மனுஷன் அவன்கிட்ட இருக்கிற குறைகளை எடுத்து கூறும்போது அவன் நொறுங்கி போவது கிடையாது. பொதுவா யாரும் அவர்களுடைய குறைகளை எடுத்து சொல்றது விரும்ப மாட்டாங்க, ரொம்ப டச்சியா இருப்பாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருத்தட்டு பேசும்போது உங்கள்கிட்ட இந்த குறை இருக்குன்னு நம்ம ஓப்பனா சொல்லவே முடியாது. எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, உங்களை மாதிரி ஆளே இல்லைன்ட்டு தான் போயிடணும். ஏன்னா எதுக்கு வம்பு, அவன்கிட்ட அடி வாங்க முடியுமா நம்ம? அப்படிதான் இருக்கணும். ஏன்னா யாருமே ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. ஆனால் இந்த ஆவியினால் நிறைஞ்சவன், இருதயம் மாற்றப்பட்டவன், இந்த சேவை செய்கிற இருதயத்தை உடையவன் எப்படி இருக்கிறான்? ஒருத்தர் நம்ம குறை எடுத்து சொல்லும்போது 3 காரணங்களுக்காக சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு, அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஒன்று நம்மளை வெறுக்கிறாங்க, பாய்க்கிறாங்க, நம்மளை பேரை கெடுக்கணும், நம்மளை நாசம் பண்ணணும், நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு நம்மளை பற்றி ஒரு வெறுப்பு, பகை, பொறாமை இதை வச்சுட்டு பேசுகிறாங்க. அது ஒன்று, அது மெயின் குறை சொல்கிறவங்க. 2வது, அவங்க நினைக்கிறாங்க அவங்க நம்புறது தான் கரெக்ட், அவங்களுடைய உபதேசம், அவங்களுடைய நம்பிக்கை கரெக்டு, நம்ம சொல்கிறது தப்புன்னு நினைக்கிறாங்க. அதனால உங்களை குறை சொல்லலாம். அது அடுத்த லெவல். 3வது, உண்மையாகவே உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குதுன்னு உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க, உங்களுடைய நலனை விரும்புகிறவர்கள், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் பின்னால் நிற்கிறவங்க உங்கள்கிட்ட சில குறைகளை பார்க்குறாங்க. ஐயோ, இதை சொல்லாமல் போனால் இவர் ரொம்ப கெட்டு போயிடுவார், இவர் சொல்லாமல் போனால் இவர் இருக்க வேண்டிய விதத்துக்கு இருக்க வேண்டிய நிலைக்கு வரக்கூட முடியாது, இவரால் அந்த அளவுக்கு உயர முடியாது. அதனால் அவர்கிட்ட இருக்கிற அந்த குறையை நம்ம போய் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுவோம். ஏன்னா அவரை கட்டி எழுப்புறதுக்கு தான் நம்ம சொல்ல போகிறோம், அவருடைய நல்லதுக்காக சொல்ல போகிறோம், அவரை நல்லா வளர செய்கிறதுக்காக நம்ம சொல்ல போகிறோம்னு சொல்லி அந்த நல்ல உள்ளத்தோடு சொல்லுவோம். அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு பேர், இல்லையா? இந்த முதல் 2 கேட்டகரியில் இருக்கிற ஆளுங்களை திருத்தவே முடியாது, அவங்கள திருத்தவே முடியாது. நாய் குறைக்கிற மாதிரி குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அது கண்டுக்காமல் நம்ம போகிற மாதிரி போயிட்டே இருக்க வேணும் தான். அப்படிதான் அது. என்ன பண்ணுறது? அவங்கள நீங்கள் என்ன ஒன்றும் பண்ணி திருத்த முடியாது. ஏன்னா அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. அவங்களுக்கு உள்ள பொறாமை, எரிச்சல், அப்படியே ஒரு ஆதங்கம், ஐயோ இப்படி இருக்கானே, நான் இப்படி இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு எரிச்சல் இருக்குது பாருங்க. அதனால் அப்படி செய்கிறாங்க. சிலர் ரொம்ப ஒப்பீனியனேட்டட், நான் தான் கரெக்டு, அவன் தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் போதிக்கிறது இருந்தாலும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, விட்டுற வேண்டியது தான். இந்த 3வது ஆள் இருக்கான் பாருங்க, நல்லவன். அவன் நமக்காக ஜெபிக்கிறவன், நம்ம கூட இருக்கிறவன், நம்மளை விரும்புகிறவன். அப்போ அவன் சொல்லும்போது நமக்கு அது பிரச்சனையே இல்லை. அவன் சொல்கிறத கடவுள்கிட்டேருந்தே வந்த ஒரு காரியமாக நம்ம எடுத்துக்கிறோம். எனக்கு கடவுள் என் கூட இருக்கிறாரு, என்னை நடத்துகிறாரு, பல விதமாக என் கூட பேசுகிறாரு, என்னை திருத்துறாரு, என்னை நடத்துகிறாரு. ஒருவேளை இந்த மனுஷன் மூலமாக எனக்கு இந்த காரியத்தை சொல்லி எனக்குள்ள ஒரு திருத்தத்தை கொண்டுறதுக்கு கடவுள் முற்படுகிறாரோ என்னமோ நினச்சி அதை நல்ல விதத்தில் எடுத்துக்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், கரெக்டு, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு, நான் திருத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு போயிடுறோம், இல்லையா? நொறுங்கிடுறது இல்லை. அவங்க சொன்னதுனால நம்ம அப்படியே நொறுங்கி போயிடுறது கிடையாது. அந்த முதல் 2 கேட்டகரி ஆளுங்க இருக்காங்க பாருங்க, அவனுக்கு திட்டினதுனாலேயும் நம்ம நொறுங்கி போறது கிடையாது. அவன் திட்டி நம்ம என்ன ஆக போகுது? அவன் ஒரு சாதாரண ஒரு அற்பன், ஒரு சின்ன ஆள். அவன் திட்டும் போது நமக்கு என்ன வருது? நம்ம மனது தான் இயேசுவால் நிறைஞ்சிருக்குது. இயேசுவை குறித்த ஆச்சரியத்தினால், வியப்பினால், அவர் எவ்வளவு பெரியவர், என்னை எவ்வளவு அன்பு கூறுகிறார், அவர் என்னுடைய நண்பர், என்னுடைய ராஜா, என்னை நடத்துகிறவர், என்னுடைய ஆண்டவர், என் கூடவே இருக்கிறவர், என்னை கைவிடாதவர் என்றெல்லாம் அது மனசுக்கு தெளிவாயிடுச்சு, இருதயத்துக்கு உறுதி ஆயிடுச்சு. இதனால நிறைஞ்சு இருக்கிறேன். அப்ப அவன் எவ்வளவு செஞ்சாலும், எவ்வளவு பேசினாலும் உரைக்கவே உரைக்காது. சொல்ல ஐயோ பேரை கெடுக்கிறானே, எப்படி பேரை கெடுக்க முடியும்? என் பேரை பெருமைப்படுத்த வேணும்னே அவர் இருக்கிறாரு. அவருக்கும் இவனுக்கும் போட்டி விட முடியுமா?
இவன் எப்படி ஜெயிக்கிறது? ஜெயிக்கவே முடியாது. பேரை கெடுக்கிறது நினைக்கிறோம், கெடுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம பேரை பெருமைப்படுத்தணும்னு, உங்க பேரை பெருமைப்படுத்தணும்னு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஏன் நம்ம பேரை பெருமைப்படுத்தணுங்க? அவரு சில சொல்றோம் அது பெருமை இல்லையா? இல்ல, நம்ம பேரை பெருமைப்படுத்தும் போது நம்ம பெருமைப்படுறதுக்காக இல்ல, அதன் மூலமாக கர்த்தரை மக்கள் காணும்படியாக. சுவிட்சர்லாண்டுக்காரன் வாட்சி செய்கிறான், வாட்சி செய்து விற்கிறான், எக்கச்சக்கமான விலை. அதை வாங்கும்போது சொல்கிறான், இதை வாங்கினீங்கன்னா வாழ்நாள் முழுக்க ஒரு நாளும் நிற்காது, ஒரு செகண்டு கூட பெறலாமல், டிலே ஆகாமல், ஃபாஸ்ட்டாக போகாமல் கரெக்டாக போங்க, வாழ்நாள் முழுக்க கரெக்ட், நான் கேரண்டி கொடுக்குறேன்றான். நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி அது மாதிரி கேரண்டி கொடுக்க முடியும்? ஒன்றாகாதுங்க, லைஃப் லாங் வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்டாகவும் போக ஸ்லோவாகவும் கரெக்டாக செட் பண்ண டைம் கரெக்டாக போயிட்டுருக்கோம். கேரண்டி கொடுக்குறேன். ப்ரிசிஷனில் கில்லடிங்க அவங்க, அவ்வளோ கரெக்டாக நுணுக்கமாக செட் பண்ணுறாங்க. அதை அவங்களுக்கு ப்ராட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக் போதிக்கப்பட்டிருக்கு. அது என்ன தெரியுமா? வேலை செய்கிறவர்களுக்கு வேத வசனத்திலேருந்து அந்த காலத்தில் கால்வின் போன்ற ஆளுகள்லாம் போதிச்சாங்க, வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும். ஏன்? அதாவது முதல்ல கடவுள் ஒன்று அழைச்சிருக்கிறார், இந்த திறமையை உனக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நீ வேலையை எப்படி செய்யணும்? நல்லா செய்யணும். கடவுள் கொடுத்த திறமையை வச்சுக்கிட்டு அறகுறையாக செய்யக்கூடாது, அலங்கோலமாக செய்யக்கூடாது, நல்லா செய்யணும். அது ஒன்று. ரெண்டாவது, கடவுளுடைய நாம மகிமைக்காக எல்லாம் செய்யணும். அப்போ அந்த அந்த ஊரில் வேலை செய்கிறவன் எப்படி செய்கிறான்? ஏன் அந்த மாதிரி ப்ரிசிஷன் இதெல்லாம் பண்ணுறாங்க? அவங்க ரொம்ப கரெக்டாக நுணுக்கமாக பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு என்னன்னா, இதை பார்க்குறவன் என்ன பண்ணணும்? அப்பா அந்த கம்பெனி என்ன பிரமாதமான கம்பெனி, எங்கேயுமே அப்படி கிடையாது. அந்த வேலை செய்கிறவனுங்க என்ன நுணுக்கமாக பண்ணுறானுங்க, அவனுக்கு திறமைக்கு அளவே கிடையாது அப்படின்னு அவனை முதல்ல புகழுவான். அவன் எவ்வளோ பிரமாதமானவன் சொல்லி அவனை பார்த்துட்டு, இவனே இவ்வளோ பிரமாதமாக இருக்கிறான்னா இவனை உண்டாக்கின ஆண்டவர் எவ்வளோ பிரமாதமானவர். இந்த ப்ராட்டஸ்டன்ட் டீச்சர்ஸ், லூத்தர், கால்வின் போன்றவர்கள்லாம் அதில் தான் பிரமாதமாக போச்சாங்க. என்ன சொல்லிட்டாங்க? உன்னுடைய வேலை தேவனை மகிமைப்படுத்துவனே, ஆனால் வேலையை கொடுக்குறவர் அவர், திறமையை கொடுக்குறவர் அவர், அழைப்பை கொடுக்குறவர் அவர். அப்போ நீ அதை செய்கிற, உன் வேலையை செய்கிறத பார்த்து ஆச்சரியப்படணும் மக்கள். ஏன்னா அவ்வளோ அருமையாக செய்யணும். நீ அதை கடவுளுக்காக செய்கிறதா செய்யணும், கடவுள் கொடுத்த வேலையை எண்ணி செய்யணும், கடவுளுடைய அழைப்பாக எண்ணி செய்யணும். அப்படி செய்யும்போது நீ மகிமைப்படுறது இல்லை, அதோடு நிற்காது, கடவுள் மகிமைப்படுவார். அப்போ இன்னொருத்தன் கிரிட்டிசைஸ் பண்ணான்றதுனால நம்ம நொறுங்கிறது இல்லை. ஏன் நொறுங்கிறது இல்லை? தான் உள்ளம் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்ன்றதுனால நிறைஞ்சிருக்குதே, அவர் என் கூட இருக்கிறார்ன்றதுனால நிறைஞ்சிருக்குதே, என்ன எவ்வளோ நேசிக்கிறார்ன்றது என் உள்ளத்தை நிரப்பி இருக்குதே. ஏவன் என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆட்ட முடியாதுன்ற ஒரு இது வந்துடுது, உறுதி உள்ளத்தில் வந்துடுது, ஒரு சமாதானம் வந்துடுது. எவனும் அழிக்க முடியாது, எவனும் கெடுக்க முடியாது, ஒன்றுமில்லாமல் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிச்சயம் உள்ள வந்துடுது. ஏன்? நான் ஏதோ பெரியவன்றதுனால அல்ல, அவர் பெரியவர், அவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னோடு பயணிக்கிறார். நாம மற்றவர்களை குறை சொல்லும் போது மற்றவர்களை நொறுக்க மாட்டோம். இந்த நல்ல இருதயம் இருந்தா, சேவை செய்கிற இருதயம் இருந்தா, இல்லையா? மற்றவர்களுடைய குறையை நாம் சுட்டி காட்டும் போது அவர்களை நல்லாக்கிறதுக்காக தான் நாம் சுட்டி காட்டுறோம், அவங்கள மட்டும் தட்டுறதுக்காக அல்ல. ஏதாவது கிறிஸ்தவர்கள் அப்படி பண்ணாங்கன்னா அவங்க நல்ல மெய்யான கிறிஸ்தவர்கள் நடந்து கொள்ளன்னு அர்த்தம், அறிவு இல்லாமல் நடந்து கொள்றாங்கன்னு அர்த்தம். அவங்களும் இந்த உலகத்தார் மாதிரியே மற்றவங்களை எப்படி மட்டம் தட்டலாம், மற்றவங்களை எப்படி தலையிலே போடலாம், ஒன்றும் இல்லைன்னு அவங்கள காமிச்சிட்டா இவங்களுக்கு ஒரு பெருமை, அப்படி பேசுகிறாங்க. நம்ம அப்படி பேசுறது இல்லையே. நம்ம எப்படி பேசுகிறோம்? ஒருத்தருடைய குறையை சொல்லும்போது கூட ஒரு காரியத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறோம். அதனால் அவர்கள் நொறுங்கி போயிடக்கூடாது, சோர்வடைந்துடக்கூடாது, புண்பற்றக்கூடாது. அவர்கள் இன்னும் நல்லா வரணும், இருக்கிறத காட்டில் இன்னும் நல்லா வரணுங்கிற விதத்தில் தான் அவங்களுக்கு சொல்கிறோம், இல்லைங்களா? அவர்களை நொறுக்கிறது இல்லை நம்முடைய சித்தம், கடவுளுடைய சித்தமும் அது இல்லை. அவர்களை கட்டி எழுப்ப நாம் விரும்புகிறோம். இயேசுடைய பதில், டிவோர்ஸை பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? டிவோர்ஸே சாய்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஆனால் அப்புறம் சொல்றாரு,
உங்களுடைய இருதய கடினத்தினால்தான் மோசே வந்து தள்ளுதல் சீட்டை கொடுத்துட்டு பண்ணிட்டு போனார் டிவோர்ஸ். ஏன்னா உலகம் வந்து உடைந்து போன ஒரு உலகமாக இருக்குது. நிறைய தவறுகள் அங்கே நடக்கிறது. மனுஷர்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெர்ஃபெக்ஷன் கிடையாது. அதனால கடவுளுடைய சித்தம் வந்து பிரிக்க முடியாதபடி ஒட்ட வைக்கிறது தான் கடவுளுடைய சித்தம். ஆனால் இவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அநேக நேரத்தில் டிவோர்ஸு ஆகிறது என்பதுதான் உண்மை. அப்போ நான் அதை பேசும்போது எனக்கு ஒரு கருசன் என்னன்னா, ஒருவேளை டிவோர்ஸ் ஆனவங்க வந்திருந்தாங்கன்னா கூட்டத்தில் அவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ பாரு, நம்மளை போட்டு தலையிலே போடுறாங்க, நம்மளை எங்கேயுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய பிரச்சனை. சில சபைகளில் வெளியே போன்றாங்க, மெம்பர்ஷிப்பே கொடுக்க மாட்டேன்றாங்க, கம்யூனியே கொடுக்க மாட்டேன்ருவாங்க, உன்னை ஏற்றுக்கவே முடியாதுன்றவாங்க. அதோடு விட்டா கூட பரவாயில்ல, பேசிக்குவாங்க. அது வந்து ஒரு மாதிரி கேரக்டர் அவ்வளோ இது இல்லைங்க அப்படிமா. இது கதை தெரியுமா உங்களுக்கு? இது இப்படி ஆச்சு தெரியுமா உங்களுக்கு அப்படிமா. அது ஒரு கல்யாணம் பண்ணி அது இதாகிடுச்சு தெரியுமா. கிறிஸ்தவங்க பேசுகிறத பார்க்குறோம். நீங்கள் அப்படியே பார்த்துட்டீங்கன்னா இதுலேயே வளர்ந்தவன் எல்லாம் பார்த்துட்டு வந்து ஒரு அருவருப்பு பாருங்கள். இப்படி பேசிக்குவாங்க. சும்மா அவங்கள வராதுன்னு சொல்லி விட்டா கூட பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் பேசி தொலைப்பாங்க பாருங்கள். அது எவ்வளோ மனசுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக அது இருக்கும். நான் பார்த்துருக்கேன். அப்படி பேசுகிறவங்கெல்லாம் அவங்க சொந்த பொண்ணுக்கு அல்லது அவங்க பையனுக்கோ அவங்க வீட்டில் அது நடக்கும்போது, இப்போல்லாம் வீட்டுக்கு வீடு நிறைய நடக்குது இந்த மாதிரி, அவங்க வீட்டில் அப்படி ஒன்று நடக்கும்போது, ஐயோ என் பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாது பிரதர், சின்ன 10 வயசுலேயே தீர்க்க தரிசனம் சொன்னான். அவன் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவா, எந்த தப்பும் பண்ண மாட்டா பிரதர். இந்த பையன் வந்து அப்படி வளர்ந்தான், பைபிளை எப்படி வாசிப்பான், பிரசங்கியார் ஆகணும்னு தான் விரும்பினான். கர்த்தர் அவன் அழைச்சிருக்கிறாரு. கடைசியில் இந்த பசங்க இந்த இதில் தான் இந்த பலா பொண்ணை இந்த பொண்ணை கட்டி தான் அப்படி ஆச்சு, அந்த பையனை கட்டி தான் இப்படி தான் பேசுவாங்க. தங்க பிள்ளைன்றதுனால சப்பை கட்டி தங்க பிள்ளைக்கு சாதகமாக விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. தங்க பிள்ளையை நியாயப்படுத்தி காண்பிக்கிறதுக்காக இதே கிறிஸ்தவர்கள் இன்னொரு ஆள் நடத்த கேட்டேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு அவங்க கதையெல்லாம் ஊருக்கு சொல்லி அசிங்கப்படுத்தினவர்களே தங்களுடைய வீட்டில் அப்படி ஆச்சுன்னா அப்படியே போத்துவாங்க, போட்டு எல்லாத்தையும் மூடுவாங்க. அழகா பேசி ஒன்றுமே நடக்கலைங்கிறத மாதிரி பேசுவாங்க, பெரிய யோகியத்தனம் மாதிரி பேசுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், பேசுங்க, தப்பு இல்லை, அப்படி தான் பேசணும், தப்பு இல்லை. ஆனால் அதையே இன்னொருத்தன் வீட்டு பொண்ணுக்கும் இன்னொருத்தன் வீட்டு பையனுக்கும் பேசுங்களேன். மற்றவர்களை பற்றி பேசும்போதும் அவர்களை உங்கள் பையன் உங்கள் பொண்ணுன்னு நினச்சி நீங்கள் பேசுங்களேன். என்ன குறைஞ்சா போயிட போகிறீங்க? ஹலோ, அதுக்கு ஏன் வாய் வலிக்குது? பேசுனா என்ன தப்பு? இருக்கிறீங்களா? எல்லாம் கொஞ்சம் குழட்ட ஆயிட்டாங்க எல்லாரும். நம்முடைய வார்த்தைகளால் ஒருத்தரை நொறுக்க முடியும். உங்க இருதயம் நல்ல இருதயமா இருந்ததுன்னா உங்களுடைய வார்த்தைகளால் இன்னொருத்தரை நொறுக்க மாட்டீர்கள். அதனால தான் நான் பிரசங்கம் பண்ணும்போது கூட இது பிரிக்க முடியாத உறவுன்னு பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் நிறுத்தி டிவோர்ஸ் ஆனவர்களுக்குன்னே பேசினேன். சரி, ஆயிடுச்சு டிவோர்ஸு, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வா, யார் தப்புன்னு எனக்கு தெரியணும். நீங்கள் என்ன பெரிய ஜட்ஜா? யார் தப்புன்னு பார்த்து அவன் தப்பா இவன் தப்பா, இவன் தப்புனா இவன் தப்புனா இவன் தப்புனா இவனை தூக்கி வெளியேறிவோம். இது என்ன ஜட்ஜ்மெண்ட் நேரமா இது? அது கர்த்தர் பார்த்துக்கிறாருங்க. ஆனது ஆச்சு. இது என்னமோ பெரிய இதுக்கு விமோச்சனமே இல்லைங்கிறது மாதிரி போவாங்க சில கிறிஸ்தவர்கள். நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் இரக்கம் காட்டுங்களேன், கொஞ்சம் நன்மை செய்யலை, அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை கட்டப்பாருங்களேன். நான் முதல்ல பாஸ்டர் ஆனப்போ வெளிநாட்டில் பாஸ்டராக இருந்தேன் பாருங்கள், எல்லாம் வெள்ளைக்காரர்கள், அவங்க மத்தியில் பாஸ்டர். எவ்வளோ பேரெல்லாம் டிவோர்ஸ் ஆனவங்களாம் வந்தாங்க சபைக்கு. கடைசியில் என்னென்னு பார்த்தா அங்கேயும் சபைகளில் தான் பிரச்சனை போடுறாங்க. அங்கே போனால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, பிரச்சனையாக இருந்தது. அந்த காலத்தில் ரொம்ப இதாக இருந்தது. ஆனால் இங்கே வந்தால் பிரசங்கம் நொறுக்கிற மாதிரி இல்லை, கட்டுற மாதிரி இருக்கு. அதனால அப்படிப்பட்டவரெல்லாம் எல்லா இடத்துலையும் போய் நொறுங்கி போனவரெல்லாம் பீஸ் பீஸ் ஆகி கடைசியில் இங்கே வந்தாங்க. எவ்வளோ ஒட்ட வைக்க வேண்டியத வேலையாயிடுச்சு தெரியுமா அவங்கள. அதை நான் முதல்ல பார்த்தப்போ தான் எனக்கே விளங்குச்சு, இந்த உலகம் வந்து ஒரு புரோக்கன் வேர்ல்டு, உடைந்து போன உலகம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
இந்த உடைந்து போன உலகத்தில் உடைந்து போன மக்கள் இருக்கிறாங்க. திருமணம் உடைஞ்சு போயிருக்குது, பொருளாதாரம் உடைஞ்சு போயிருக்குது, அவங்க வாழ்க்கை உடைஞ்சு போயிரு, பல்வேறு விதங்களில் உடைஞ்சு போயிருக்குது. அவங்களை என்ன பண்ண போறீங்க? தள்ளிட போறீங்களா? அவங்கள கேவலமாக பேச போறீங்களா? அவங்கள கண்டம் பண்ண போறீங்களா? அவர்களை உங்க தரம் தாழ்ந்தவர்களாக்க போறீங்களா? தப்பு. அப்படியெல்லாம் ஒன்றும் வேதம் போதிக்கவே இல்லை. சில நேரத்தில் அவங்கள திருத்த வேண்டியது இருக்குது. சில நேரத்தில் அவங்க ஒருவேளை தவறு செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்க இனிமேலாவது இப்படி இருங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சகோதரனா சகோதரியா அல்லது ஒரு போதகரா சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா அவங்க நொறுங்கி போகிற விதத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய நோக்கம் வந்து அவர்களை கட்டி எழுப்புறது தானே. அதனால ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல கண்டம்னேஷன் பேசுற மாதிரி பேசவே முடியாது. அப்ப அவங்க நொறுங்கி போகாம நல்ல இருதயம் உள்ள நாம் அவர்களோட பேச முடியும். எப்படி அப்படி பேச முடியுதுன்னா, எப்படி எந்த ஆங்கிள் இருந்து நம்ம பேசுறோம்? நானே ஒரு பெரிய பாவி, நானே 1000 பிழைகள் எனக்குள்ள, கடவுள் என்ன நேசிச்சார், என் குறைகளெல்லாம் தெரிஞ்சு என்ன அவர் ஏற்றுக்கொண்டார், ஏற்றுக்கொண்டு பாவங்கள என்னை கழுவினார். அவர் கழுவின பிறகு 1000 குறை என்கிட்ட இருக்குது. எத்தனை குறை, எத்தனை தடவை மன்னிக்கிறாரு, எத்தனை தடவை என்ன சேர்த்துக்கிறாரு, எத்தனை தடவை எனக்கு தயவு காட்டுறாரு அவர். அதுதானங்க உண்மை. ஹலோ, யாராவது பர்ஃபெக்டா இருக்கிறீங்களா இங்க? சிலர்லாம் அப்படி கூட இருக்கிறாங்க. சொல்றாங்க, ஒருத்தர் சொன்னார் பிரசங்கத்திலே, என்னிடத்துல ஒரு தவறு இருந்தால் சுட்டி காண்பிக்கோன்னாரு. ஐயோ, கடவுள் பைனாக்குலரை கொண்டாந்தாருன்னா 1000 தவறை சுட்டி காண்பிப்பார். அதுக்கு தெரியல பாருங்க. ஒரு தவறை என்னிடத்துல யாராவது சுட்டி காண்பிக்க முடியுமா அப்படின்னாரு. நான் நினைச்சேன் பரிதாபம், ஒண்ணுமே விளங்கல, பைபிளே விளங்கல வருது. ஒருத்தர்கிட்ட பேசும்போது, மற்றவர்களோடு பேசும்போது எப்படி பேசுறோம்? நானே அந்த உடைந்து போன உலகத்தில் நான் வர்றேன், நானே பாவத்தினால் கெட்டு சீரழிந்து அநேக குறைகளையும் தவறுகளையும் செஞ்சு ஒரு பாவியா இருந்து இந்த பாவத்தின் மத்தியிலும் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டு இவ்வளவா நேசித்து என்னை இவ்வளவு தடவை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளா நம்ம பேசும்போது இன்னொருத்தரை நொறுக்க முடியாது. நான் பெரிய பசுத்தவானாக்கும், நான் இத்தனை வருஷமா ரொம்ப ஹோலியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னாக்கும், என்கிட்ட எந்த தவறு நீ பார்க்க முடியாதுன்னா மூக்கவே தூக்கி வச்சுட்டு தான் பேசுவீங்க, இன்னொருத்தரை மட்டும் தட்டி தான் பேசுவீங்க. எனக்குள்ளேயே 1000 பிரச்சனை இருக்குது. நானும் ஒரு சாதாரண மனுஷன், கடவுள் எனக்கு தயவு காட்டி இருக்கிறாருன்னு நினைச்சு அந்த நல்ல இருதயத்தோட கர்த்தருடைய தயவுல திளைத்து, அவர் என்னை எவ்வளவு நேசிச்சிருக்கிறார், என்னை எத்தனை தடவை மன்னிச்சிருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்றத நினைச்சு பார்த்து பார்த்து டெய்லி அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு பாட்டை பாடிக்கிட்டு அதை பற்றி கர்த்தரை துதிச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறதுனால நொறுக்க முடியாது மற்றவங்கள. ஏன்னா அந்த நினைவாகவே இருக்கிறோம் இல்லையா? நம்மகிட்ட எவ்வளோ தவறு இருக்குதுன்றது நமக்கு நினைவு இருக்குது, கடவுள் நமக்கு எவ்வளோ தயவாக இருக்கிறாருன்றது நினைவில் இருக்குது. ஆகவே மற்றவர்களை ஒரு காலம் மட்டம் தட்டவே முடியாது. என் ஊழியத்தில் ரொம்ப சுத்தமாக சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கையில கெட்டு போயிருந்தவர்களுக்கெல்லாம் இங்க வந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அப்படிப்பட்டவர்களுக்கு நான் திருமணம் செஞ்சு வச்சு அவருடைய பிள்ளைகளுக்கும் திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறேன் இந்த 40 வருஷத்துல. மற்ற இடங்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து அவங்கள சாட்சி கீழ்ச்சியெல்லாம் சொல்றது கிடையாது, அவங்க யாருன்னு நான் சொல்லிக்கிறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் எதுக்கு? அவங்க தங்களுடைய பிரச்சனையை சொல்லும்போது, நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன், இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது, அதுலேருந்து எப்படி விடுபட்டு எப்படி நல்லா வர்றதுன்னு அவர்களுக்கு போதிச்சு, இயேசு விபச்சாரத்தில் இப்படிப்பட்ட பெண்ணை விடுத்து என்ன சொன்னாரு? போ, இனி பாவம் செய்யாத. அதான் நம்ம மெசேஜ் இல்லையா? இல்லை ஒன்று நான் கல்லால் அடிக்காம விட மாட்டேன் தான். இன்னைக்கு எல்லாம் ஓடி போயிட்டானா, அவன் எல்லாம் விபச்சாரக்காரன் தான், அதனால தான் ஓடிட்டான். நான் ரொம்ப பரிசுத்தமான், என்னிலே எவராவது குற்றத்தை கண்டுபிடிக்க முடியுமா? அவங்கள்ட்ட சொன்னார், யாராவது உங்கள்கிட்ட குற்றம் இல்லைன்னா நீ முதலாவது கல் ஏறினார், ஒருத்தனையும் காணும், எல்லாம் ஓடிட்டான். இவர் எடுத்துருக்கலாமே கல்ல, இவர் 1000 கல்ல போட்டு அடிச்சு கொன்னே போட்டிருக்கலாம், அவனை நசியே போட்டிருக்கலாம். இல்லையே, நீ போ, இனி பாவம் செய்யாத. இதுதான் சபை. அப்படிதான், அப்படி போதிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயம் எப்படி உண்டாகுது?
ஓவர் நைட் உண்டாகிறது இல்லை. இன்னைக்கு வந்து பிரசங்க கேட்டுட்டு ஐயோ கத்தாவே ஸ்தோத்திரம், நல்ல இருதயத்தை எனக்கு தாரோம், தேங்க்யூ அப்படின்ட்டு போயிட்டு நல்ல இருதயத்தோட வாழ்றது இல்லை. அவ்வளோ ஈஸியாக நடக்கிறது ஒன்றும் கிடையாது. இது எப்படி நடக்குதுன்னு சொல்றது, இது ஒரு ப்ராசஸ். இது ஒரு சில காலம் அதுக்கு தேவைப்படுது. சில காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்குது. நான் பாருங்க, ஆரம்பித்த காலத்தில் நான் இளம் வயதிலே போதகன் ஆனேன், சபைக்கு போதகரெல்லாம் ஆனேன். ரொம்ப சின்ன வயசுலேயே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 21 வயசுலேயே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 51 வருஷமாக இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ ஆரம்ப காலத்தில் நான் சொன்னேன், ரோமர்கள் நிருபத்தை ஒருத்தர் போதிக்கிறதை கேட்டு அப்படியே அதில் மூழ்கி நாளெல்லாம் அதை கேட்டுருப்பேன்னு. அதுக்கப்புறம் பல நல்ல போதர்களை குறித்து கண்டுபிடிக்கிறதே என் வேலையாயிடுச்சு. ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கணுமே. நான் போதனைகள் எங்கே இருக்குது, எந்த புஸ்தகத்தில் இருக்குது, எங்கே இருக்குது, கண்டுபிடிச்சி அதை வாசிப்போன்னு சொல்லி மணிக்கணக்கில் அதை உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறது, வாசிக்கிறது, விலை கொடுத்து வாங்கிறது, இப்படியெல்லாம் பண்ணேன் நான். அப்போ இதில் 2-3 போதகர்கள் அவங்க எழுதியிருக்கிறது எல்லாத்தையும் வாசித்திருக்கிறேன். கிட்டத்தட்ட வாசித்தது மட்டும் இல்லை, பல தடவை வாசித்திருக்கிறேன். இன்னும் கேட்டால் சிலர் வந்து எந்த புஸ்தகத்தில் எது இருக்குதுன்னு அப்படியே சொல்ல முடியும் மனப்பாடமாக. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அது அவங்கள பற்றி தெரியும். ஏன்னா நிறைய அவங்களையே வாசித்து எனக்கு பிடிச்சதுனால அவங்கள்ட்ட இருந்து கற்று வாசித்து எங்கே எது சொன்னார், எப்போ எது சொன்னார், அவங்க கதைகள், அவங்க சொன்னது, சத்தியங்கள், விளக்குனது எல்லாம் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. சில சூழ்நிலையில் வரும்போது அவங்க எழுதுனதையும் சொன்னதையும் அவ்வளோ வாசித்து கேட்டு அதுலேருந்து கற்றுக்கொண்டதுனால, அதில் மூழ்கினதுனால என்ன ஆகுது, ஏதாவது ஒரு என் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த சூழ்நிலையில் அவர் அதை எப்படி பார்ப்பார், அவர் என்ன செய்வார், அதை குறித்து அவர் என்ன நினைப்பார் அப்படிங்கிறது எனக்கு டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக தானாக வருது. என்ன இவ்வளோ உள்ளே போயிருக்குது, அதனால தானா வருது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த 2-3 போதகர்களை வாசித்ததிலே அவ்வளோ வரும்னா, இயேசுவை அறிந்து கொண்டீர்கள் என்றால், இயேசுடைய வார்த்தைக்குள்ளே போனீங்கன்னா, அவரை குறித்த வெளிச்சத்தை நீங்கள் உடையவர்களானீங்கன்னா, அதனால உங்கள் இருதயம் நிறைஞ்சு, நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு இதை குறித்த மன தெளிவும் இருதய உறுதியும் உங்களுக்கு உண்டாகுமானால், பைபிள் அந்த விதத்தில் அறிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையும் அவரையும் அந்த விதத்தில் அறிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா, சும்மா எது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சா பார்த்தா, அது எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். ஏன்னா நாங்கள் பைபிளை முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் எத்தனை தடவை படித்தா சின்ன வயசுலேயே. எது எங்கே இருக்குன்னு தெரியும், எல்லா கதைகளையும் தெரியும், எல்லா அற்புதங்களையும் தெரியும், எல்லாம் தெரியும். பழைய ஏற்பாடு தெரியும், புதிய ஏற்பாடு தெரியும், எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுன்ற நினைப்பு வேற, அது வேற. ஆனால் நிறைய காரியங்கள் விளங்கலைங்கிறது தான் உண்மை. தெரியும், எல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியும், லொக்கேட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆவியினால் நிறையும் போது என்ன தெரியுமா, அது எது எங்கே இருக்குதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இயேசு எப்படி நடந்து கொள்ளுவார், இயேசு என்ன செய்வார், தேவனுடைய சிந்தை இதை குறித்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நாம் தானாக அது வரும். ஒருத்தன் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இயேசுனுடைய ஆண்டவர், இயேசுனுடைய ரட்சகர், அவருடைய நண்பர், அவருடைய ஆலோசகர், அவர் என் கூட இருக்கிறார் என்ன அப்படியே மனப்பணம் சொல்ல போறீங்களா? அவன் பேச நீங்கள் எதை பேசிட்டு இருக்க போறீங்களா? கிடையாது. அவன் பேசும்போது, அவன் உங்களுக்கு கெடுக்கணும்னு பேசும்போது, நாசமாக்கணும்னு பேசும்போது தானா உங்களுக்குள்ள வர்றது என்ன, அவன் ஒரு சாதாரண ஒரு ஆள், இயேசு எவ்வளவு பெரியவர், அவர் என் கூட இருக்கிறார். அல்லது ஒரு இன்னொருத்தருக்கு நம்ம அறிவுரை கூறும்போது அவர்களை நொறுக்காமல் பேசுறது எப்படி வருது, அவர்களுடைய சூழ்நிலையில் தேவன் எப்படி அதை கையாளுவார். இப்போ சொன்னேன் இல்லையா, நீ போய் நீ பாவம் செய்யாதே, எவ்வளோ ஒரு அற்புதமான இரக்கமுள்ள வார்த்தைகள் அவைகள். அந்த பெண் அங்கே நின்று நடுங்கிட்டு இருந்திருப்பா, எல்லாம் ஓடி போயிட்டான், இவர் இருக்கிறாரு, இவர் அடித்தாலும் அடிப்பார், இப்போ அடிக்கிறதுக்கு தகுதி இருக்குது இவருக்கு, நடுங்கி போய் இன்னைக்கு சாவதான் போகிறோன்னு நினச்சிட்டு இருப்பா. சொல்கிறாரு, மோஸ்ட் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ், ரொம்ப அழகான வார்த்தைகள், நீ போ இனி பாவம் செய்யாத. நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம போய் பாவம் செஞ்சிருப்பாவன்னு, செய்யவே மாட்டான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தயவை, ஒரு கிருபையை, ஒரு பாவ மன்னிப்பை அவள் அனுபவித்து விட்டாள். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள சென்று ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து இந்த காரியங்களை நமக்கு விளக்கி காண்பித்து, it becomes clear to our mind and real to our hearts. நம்முடைய மனதுக்கு அது தெளிவாய் விளங்குகிறது, இருதயத்திற்கு
அது நிச்சயமாய் உறுதியாய் நம்ப தகுந்த விதத்தில் புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஆகும்போது உள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது. அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலும் இயேசு எப்படி பேசுவாரோ அப்படி பேசுவோம். அப்படி அந்த கரிசனை நமக்கும் இருக்கும். என்ன விதமா ஒரு காரியத்தை சொல்லணுமோ அப்படி சொல்லுவோம். நொறுங்கிட மாட்டோம், நொறுக்கவும் மாட்டோம். இந்த நல்ல இருதயம் தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. இந்த நல்ல இருதயம் தான் நம்முடைய எல்லா உறவுகளும் நல்லாயிடும். குறிப்பா திருமண உறவு ரொம்ப சூப்பராக ஆகிவிடும். அன்பை வேத வசனம் எப்படி போதிக்குதுன்னு பாருங்க. உடன்படிக்கை அன்பை வேத வசனம் எப்படி போதிக்குது? அதை செயல் என்று போதிக்கிறது, உணர்ச்சி பிறகுதான் வருதுன்னு போதிக்குது. ஆனால் இந்த உலகம் எப்படி நம்புது? அன்புனா என்ன சொல்லுது? ஒரு பொண்ணுகிட்ட ஒருத்தவன் சொல்கிறான், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலாமே அப்படின்றான். அவன் சொல்கிறான், கல்யாணம் பண்ணிக்கலாமே, அப்போ ஒன்றா சேர்ந்து வாழலான்னு. அவன் சொல்கிறான், உன்னோட நான் வாழ்கிறதுக்கு உனக்கு ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தேவையா? என் அன்பு எவ்வளோ பெருசு, எவ்வளோ ஒன்று அவன் மேலே பாசத்தை வச்சிருக்கிறேன். நான் என் இருதயம் ஒன்னே யோசிச்சுட்டு இருக்குது, உன் கூட தான் வாழ விரும்புகிறேன், ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எதுக்கு அப்படிங்கிறான். அப்படி ஒரு பொண்ணு என்கிட்டே வந்து கேட்குது, வேற ஒரு நாட்டில் பாஸ்டராக இருந்தப்ப. அப்போ அவன் சொல்றது கரெக்டு தானேங்க, அதில் என்ன தப்பு இருக்குன்னு. ஏன்னா அவருடைய அன்பே போதுமா, அவ்வளோ பாசத்தை மேலே வச்சிருக்கான், ஏன் சேர்ந்து வாழக்கூடாது? நிறைய பேர் வாழ்றாங்களே, அதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி போறாங்க. அவன் ஒரு விதமா அன்பை பார்க்கறான். எப்படி பார்க்கறான்? அன்புங்கிறது ஃபீலிங். உன்னை பற்றி நான் என்ன ஃபீல் பண்றேன், எவ்வளோ பெரிய பாசம் எனக்குள்ள இருக்குது, எவ்வளோ பெரிய உணர்ச்சிகள் எனக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு அன்பா தெரியுது. ஆனால் வேதம் அப்படி சொல்லல. அன்பை ஒரு செயலாக சொல்லுகிறது. உலகம் எப்படி பார்க்குது? அதை ஃபீலிங்காக பார்க்குது, அல்லது இன்னொரு விதத்தில் பார்க்குது. அது ஒரு பெரிய பள்ளம் போலவும், அதில் போய் தெரியாமல் விழுந்து அடிபடுறோம் பாருங்க, அதான் ஃபாலிங் இன் லவ்ன்றாங்க. பள்ளம் இருக்கிறது தெரியாமல் போய் தடுக்கி விழுந்து கையை காலை உடச்சிட்டு வர்றது, அந்த மாதிரி நினைக்கிறாங்க அன்புனா. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்க, அன்புங்கிறது ஏதோ அது வந்து நம்மளை பிடிச்சிக்கும், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. வைரஸ் மாதிரி, கொரோனா வைரஸ் மாதிரி. நல்லா தாங்க இருந்தேன், திடீர்னு கொரோனா வந்துருச்சு, நான் என்ன பண்றது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அன்பு கூட அப்படிதான் நினைக்கிறாங்க. திடீர்னு வந்துருது, அது அப்படியே நம்மளை நிரப்புது, அப்படியே பொங்கி வலியுது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு அப்படியே விறுவிறுந்து காரெல்லாம் ஆடிடுச்சு. இந்த பையனை பார்த்தோன்னா உள்ளமெல்லாம் அப்படியே இதாகிடுச்சு, இந்த பொண்ணை பார்த்தோன்னா அப்படியே ஆயிடுச்சு. அப்படிதான் விளக்குவாங்க. அதை வைரஸ் பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிச்சு. அது எத்தனை பேரை கொண்டு இருக்கு தெரியுமா வைரஸ்? நம்ம என்னங்க பண்ண முடியும்? அது வருது, அது பிடிச்சிக்குது. அது மாதிரி தான் அன்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது, இல்லை இல்லை, அன்புங்கிறது ஒரு ஃபீலிங்கும் கிடையாது, தெரியாமல் போய் பள்ளத்தில் விழுறதும் கிடையாது, கொரோனா வைரஸ் மாதிரி வந்து அது நம்மளை பிடிச்சிக்கிட்டு நம்மளால ஒன்றும் முடியல, அதெல்லாம் அன்பு கிடையாது. அன்புனா என்ன? ஒரு செயல். மறுபடியும் மறுபடியும் சொல்றான். அதனால தான் விவாக ஆராதனையில் அந்த அதில் என்ன சொல்றாங்க, நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும். அந்த அர்த்தம் என்ன? நல்ல கவனிங்க. நன்மையிலும் தீமையிலும் நான் அர்த்தம், எனக்கு ஃபீலிங் இருக்கிறப்பவும் இல்லாமல் இருக்கிற போதும். இந்த லாங்குவேஜில் சொன்னால் எல்லாருக்கும் வழங்கும். நன்மையிலும்னா எல்லாம் நல்லதாக நடக்கும்போது அப்படியே ரொமான்டிக்காக இருக்குது. வரியா பீச்சுக்கு போகலாம், வரியா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம், வரியா அங்கே போய் சுற்றலாம், ஏன்னா எல்லாம் நல்லா இருக்குது. நன்மையில் அன்பு கூறுறது ரொம்ப சுலபமாக இருக்குது. தீமை வரும்போது ஒருன்னு ஆயிடுது, மூஞ்சி எல்லாம் கோபம் வருது, எரிச்சல் வருது. அப்போ அன்பு கூறுறது ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால தான் கல்யாணத்தன்னைக்கே சொல்ல வைக்கிறாங்க, நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும். வாழ்வுனா நல்லா வாழ்ந்துருக்கும் போது சம்பளம் நல்லா வருது, ஓகோன்னு இருக்குது, ஜாலியாக அங்கே போகிறது இங்கே போகிறது, ஊரெல்லாம் சுற்றுறது, உலகம் முழுக்க சுற்றுறது அப்படின்னு இருக்கும். வேலை போயிடுச்சு, கொஞ்சம் கஷ்ட காலம் வந்துடுச்சு தான் ஆளே மாறிடுறாங்க. ஆளே மாறிப்போ அதனால வர்ற எரிச்சல், அந்த துன்பத்தினால வர்ற இது வந்து இவங்க மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்க வைக்குது. அதனால தான் சொல்ல வைக்கிறாங்க, வாழ்விலும், அதாவது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க போதும் நான் அன்பு கூறுவேன், இப்படி செய்வேன். தாழ்விலும், ஒன்றும் இல்லாத இருக்க போதும் உன்னை நானே அன்பு கூறுவேன்னு அர்த்தம் இல்லைங்களா? இப்போ நல்லா விளங்குதா உங்களுக்கு? சுகத்திலும் துக்கத்திலும். சுகமா இருக்கும்போது ரொம்ப ரொமான்டிக்கா இருக்குது, ஏன்னா உடம்புலாம் நல்லா இருக்குது, நல்லா ஆரோக்கியமா இருக்கிறீங்க, அந்த ரொமான்டிக் ஃபீலிங் ரொம்ப இருக்குது. சுகம் இல்லாத போது ரொமான்டிக் ஃபீலிங்கே இல்லை, ஜுரம் தான் அடிக்குது, ஒரே சளியா இருக்குது,
ஒரே தொல்லையா இருக்குது, பசி எடுக்க மாட்டேங்குது, நோயாளி மாதிரி ஆயிட்டு இருக்கிறோம். அப்ப அங்கங்க அன்பு வர்றது, அன்பு வர மாட்டேங்குது, ஃபீலிங் வேற மாதிரி இருக்குது. அதனாலதான் அப்படி சொல்ல வைக்கிறாங்க. சுகத்திலும் துக்கத்திலும், படுத்த படுக்கையா இருந்தாலும், ஒரு காலனா அந்த ஆள் கொண்டு தர முடியாம போனாலும், தாங்கள் செய்ய வேண்டியதை வாக்குறுதியை பலருக்கு முன்னால கொடுத்திருக்கிறதுனால, செய்வேன்னு வாக்கு பண்ணதுனால, கடவுளுக்கு முன்னாலையும் மனுஷர்களுக்கு முன்னாலையும் பண்ணதுனால அதை செய்கிறார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அன்புங்கிறது ஒரு செயல். வேத வசனம் அன்பு வெறும் ஒரு ஃபீலிங்ன்ற விதத்தில், அந்த அர்த்தத்தில் போதித்ததானால் சத்துருவை சிநேகிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவனை பற்றி நல்ல ஃபீலிங் இருக்கு அவங்களுக்கு. அவனை 2 சாத்தலான்னு தான் வருது ஃபீலிங். அவனை பற்றி வெறுப்பு தான் வருது, ஒரு பகை உணர்வு தான் வருது, அதுதான் ஃபீலிங். அப்புறம் அவனை எப்படி சிநேகிக்கிறது? அன்புங்கிறது ஃபீலிங்னா அவனை சிநேகிக்கவே முடியாது. அன்புங்கிறது ஃபீலிங் இல்லை. ஆகவே வேதம் சொல்லுது, சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு சாப்பிட கொடு, அவனுக்கு தாகமா இருந்தால் அவனுக்கு குடிக்க கொடு. எவ்வளவுதான் நமக்கு அவனை பிடிக்கலனாலும், அவன் பசியில வாடிக்கிட்டு இருந்தான்னா, சரி போ இந்தா சாப்பிடு அப்படின்னு ஏதாவது கொடுக்க முடியும். அந்த செயலை நாம் செய்ய முடியும். பிடிக்கலன்னா கூட அந்த செயலை நம்மளால செய்ய முடியும். பிடிச்சுதான் நீ செய்யணும்னு வேதம் சொல்லல, பிடிக்கிறது அப்புறம் வரும், முதல்ல செய்யன்றாரு. செய்யறதுனாலயே பிடிச்சு போயிடும். அதுதாங்க. அதாவது என்ன சொல்ல பார்க்கிறேன், அன்புங்கிறது வேதம் போதிக்கிறது செயல்ல தான் முதல்ல வெளிப்படுகிறது, உணர்வுகள் அப்புறம் உண்டாகிறது, ஃபீலிங் அப்புறம் உண்டாகுது. அப்படிதான் பைபிள் போதிக்கு. நல்லா புரிஞ்சுங்க. செயல்ல தான் முதல்ல வெளிப்படுகிறது. பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல அதை பார்க்கலாம். பிள்ளை தாய் தகப்பன் ரிலேஷன்ஷிப்ல அதை பார்க்கலாம். பிள்ளை பிறந்த ஒன்று பார்த்துருக்கீங்களா? அந்த பிள்ளையால உங்களுக்கு ஒண்ணுமே தர முடியாது. அந்த பிள்ளைகிட்ட என்ன பேரம் பேச போறீங்க? நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன், நீ வளர்ந்து நல்லா படிச்சு கிடிச்சு நல்லா சம்பாரிச்சு எனக்கு பணம் அனுப்பிச்சு விட்டுன்னு சொல்ல போறீங்களா? அது என்ன பண்ணுமோ தெரியாது. நீங்க என்ன பண்றீங்க? அந்த பிள்ளைய எடுத்து உங்களுக்கு தொல்லை தான் கொடுக்குறது. நைட்டெல்லாம் கத்தி உங்களை தூங்க விடாம பண்ணி, அசிங்கம் பண்ணி, அதை நீங்க கழுவுன்னு கழுவி, சட்டையை மாற்றி விட்டு, சாப்பிட கூட தெரியாது ஊட்டி விட்டு, கூடையே முழிச்சிருந்து உட்காந்து நாளெல்லாம் வச்சு விளையாடி அது இது பண்ணி அழுகையெல்லாம் நிறுத்தி அவ்வளோ கஷ்டம் பண்ணி அதனால அது உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க எல்லாத்தையும் பண்றீங்க இல்லையா? இது பண்ணி 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 ஒரு 18 வயசு 19 வயசு 20 வயசு கல்யாணம் ஆகி போற வரைக்கும் பண்றீங்க. அப்போ 18 19 20 வயசானவன்னு அவன் நல்லா வளர்ந்து பெரிய ஆளாயிடுறான். சில நேரத்தில் உருப்படாம போறாங்க பசங்க, ரொம்ப அயோக்கியத்தனம் பண்றாங்க, ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க, நம்ம நினைச்ச மாதிரி வரல. இருந்தாலும் இந்த பெற்றோர் பாருங்க அவ்வளவு நேசிப்பாங்க. ஏன் தெரியுமா? அன்பை காட்டி காட்டி செஞ்சு செஞ்சு, என் பிள்ளையாச்சே நான் பெற்றேன், இது என் கடமை, நான் செய்தே ஆகணும்னு சொல்லி அந்த பிள்ளையோட உட்காந்து ஊட்டி ஊட்டி சட்டையை மாட்டி விட்டு நம்ம சாப்பிடலாம் கூட பரவாயில்ல, பிள்ளை சாப்பிடணும்னு நினச்சி பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு நல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு எல்லாத்தையும் செஞ்சு அவனுக்காகவே வாழ்ந்து எல்லாத்தையும் அவனுக்காகவே செஞ்சபடினால அவன் பெண்ணால் உருப்படி இல்லாமல் போனா கூட அவனை நேசிக்கிறாங்க. அவன் மேல ஒரு அன்பு. ஏன்னா இத்தனை வருஷம் அன்பு கூர்ந்ததுனால, செஞ்சுக்கிட்டே வந்ததுனால அட்டாச்மெண்ட் ஆயிடுது இல்லைங்களா? இதே புருஷங்கிட்ட மனைவிக்கு புருஷன், இந்த உறவுல பார்த்தீங்கன்னா இது ரிவர்ஸ்ல போகும். இந்த 18 20 வருஷம் இந்த பிள்ளை மேல அன்பு காட்டி 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 அன்பு வளர்ந்துருச்சு. புருஷங்கிட்ட பேரம் பேசிஸ்ல வந்திருக்கிறாங்கல்ல, பேரம் தானே மைண்ட்ல இருக்குது. உன்னால எனக்கு என்ன லாபம், என்னால் அவனுக்கு என்ன லாபம், இப்படி வந்ததுனால அது ஒரு போட்டி மாதிரி போயிட்டு இருக்குது. அங்க வேற மாதிரி போகுது. அங்க என்ன பண்றான் புருஷன், அவன் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றான். அவன் செய்ய வேண்டியதை செய்யாம எல்லாம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது. அப்ப அவன் கொஞ்சமா செய்ய வேண்டியது அப்படின்றதுனால இவங்க கொஞ்சமா அன்பை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய செயல் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டதுனால இவங்களுடைய அன்பு காட்டுறதையும் இவங்க கொஞ்சம் உணர்ச்சிகளும் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. செயல்ல காட்டாம போக போக உணர்ச்சி கம்மியாகுது, உணர்ச்சி கம்மியாக செயலும் கம்மியாகுது. இப்படியே ஒரு பொல்லாத சக்கரம் மாதிரி இது போய் 19 20 வருஷத்துல
புருஷன்கிட்ட போதும் போதும் ஆயிடுது. அதனால சில வெளிநாடுகள்லாம் நான் பார்த்துருக்கேன், புள்ள வளர்ந்து அவன் கல்யாணம் பண்ணிட்டு போனோடனே இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. புதுசாக போய் திருமணம் செஞ்சுக்கிட்டு 50-60 வயசில் புதுசாக வாழ்க்கை ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கேட்டால் சொல்லுவாங்க, ஃபீலிங்கே இல்லை பிரதர். இந்த ஃபீலிங்கே இல்லாதனால எதுக்கு நான் கூட இருக்கணும், எதுக்கு நான் வாழணும்? ஃபீலிங் முன்ன இருந்தது, நான் பண்ணப்போ இருந்தது. ஃபீலிங் இருந்ததுனால தான் நான் பண்ணேன், இப்போ ஃபீலிங்கு இல்லை அப்படிம்பாங்க. எப்படி இருக்குது பாருங்க. ஃபீலிங் எப்படி வரும்னு வேதம் போதிக்குது. செய்ய செய்ய தான் ஃபீலிங்கு வரும். நான் பார்த்துருக்கிறேன், ஒரு பெண் தன்னுடைய கணவருக்கு ஒரு 20-25 வருஷம் செஞ்சாங்க. அவர் ஒன்றும் முடியாமல் படுத்த படுக்கை ஆகிட்டார். அவருக்காக சேவை செஞ்சு தான் வேலையெல்லாம் விட்டு இவங்க செஞ்சு 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 அவருக்காகவே வாழ்ந்து அப்படி சேவை செஞ்சாங்க பாருங்க. அவரை பார்க்குறது தான் இவங்க வேலை. அந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் அவர் செத்தார். எல்லாரும் நினச்சாங்க பரவாயில்ல, இப்போவாது அந்த அம்மா கொஞ்சம் ஓய்வாக இருக்கும், ஒரே அவரை வச்சுக்கிட்டு இரவும் பகலும் அவருக்கே செஞ்சிட்டு இருந்தது, இப்போவாது அந்த அம்மா பாவம் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்தா அந்த அம்மாவுக்கு துக்கம் தாங்க முடியல. ஏன்னா செஞ்சு 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 இவ்வளவு அவருக்கு செஞ்சதுனால, பொழுதன்னைக்கும் அவரோடையே இருந்து நேரத்தை செலவழித்து அவருக்காகவே சேவை செஞ்சதுனால அவர் மேலே அவ்வளவு பெரிய ஒரு அன்பு. இப்போ அவர் இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவரால் ஒரு லாபம் கிடையாது, உங்களுக்கு சம்பாரிச்சு கூட கொடுக்கல, அவர் ஒரு லாபம் கிடையாது. ஆனால் அவர் மேலே அவ்வளவு அன்பு, பாசம், ஃபீலிங். நீ நடைமுறையில் பாருங்க, வேதம் சொல்றது தான் உண்மை. செயல் அன்பை காட்டும் போதுதான் ஃபீலிங் உண்டாகிறது. அதனால தான் பாருங்க அரேஞ்ச்டு மேரேஜஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆக முடியும். வெறும் லவ் மேரேஜஸ் தான் ஒர்க் அவுட் ஆகணும்னு ஒன்றும் கிடையாது. அரேஞ்ச் மேரேஜஸும் ஒர்க் அவுட் ஆக முடியும். ஏன்? ஒரு வாக்கு கொடுக்குறோம், வாக்கு ஒன்று கொடுக்குறோம். அந்த வாக்குறுதியை கொடுத்ததுனால, அது புனிதமாக நினைக்கிறதுனால, கடவுளுக்கு முன்னாலையும் மனுஷருக்கு முன்னாலையும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியாக இருக்கிறதுனால அது நிறைவேற்றுறதுல மும்முரமாக இருக்கிறோம், அது நிறைவேற்றுகிறோம். அப்படிதான் அரேஞ்ச் மேரேஜஸ் ஒர்க் பண்ணுது. அப்படி செய்ய 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 யாருன்னே தெரியாது, கல்யாணம் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணி வந்த பிறகுதான் கூட சேர்ந்து வாழ்கிறோம். ஆனால் செய்ய 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 அங்கே அன்பு உண்டாகிறது. ஏன்னா அந்த காலத்தில் அந்த இதை பற்றி சொல்லும்போது விலகி சொன்ன பாருங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அன்பு விடுறோம், நீங்கள் அன்பு விருந்து அப்புறம் கல்யாணம் பண்ணுறீங்க. அவங்க அன்பு விடுறதுன்னா என்ன நினைக்கிறாங்க, அவள் இல்லாமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தோடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. டக்குன்னு நாங்கள் பார்த்து வைக்கிறாங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஒர்க் அவுட் ஆகுமா கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒர்க் அவுட்டு ஆகும். ஏன்னா செயல் மூலமாக தான் அன்பு உண்டாகிறது, செய்யும் போது அன்பு உண்டாகிறது. இது நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. ஏன்னா திருமணத்தை பற்றி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் டு அன் ஆக்ஷன், அதாவது ஒரு செயலை நான் செய்வேன் வாக்கு கொடுத்துருக்கேன் அதுபடி செய்வேன்றதுபடி அப்படி யோசிக்கிறது இல்லை. திருமணத்தை பற்றி ஒரு பார்கெயின் மாதிரி யோசிக்கிறாங்க இல்லையா? அவங்க 24ஆம் அதிகாரத்தை ஆதியாகமத்தில் வாசித்துட்டு அவங்க சிலர்லாம் சொல்லுவாங்க, ஐயோ என்னங்க வியாபாரம் மாதிரி நடக்குது. அது ஆபிரகாம் எலியேசர் அனுப்புகிறான், அவன் போய் தேடி போகிறான், சொந்தக்காரன் வீட்டுக்கு போய் ஆபிரகாமுடைய சொந்தக்காரில் பார்த்து பொண்ணு பார்க்குறான், அதையும் எதையும் கொடுக்குறான். என்ன ஒட்டகத்தை கொடுத்துருப்பான் போல இருக்கு, வளையல் நகை நட்டு எல்லாம் கொடுத்துருக்குறான். பொண்ணு அழகாக இருந்தால் 50 ஒட்டகம் கொடுப்பான் போல இருக்குது, அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் 25 ஆகிடுவான் போல இருக்குது. அது ஒரு பேரம் மாதிரி நடக்குது. இது என்னது, இது பைபிளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னமோ இவங்க ரொம்ப பெரிய இது மாதிரி. இந்த காலத்துலேயும் அப்படி தானே நடக்குது. தான் ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க சொன்னாங்களாம், ஒரு புரோக்கர் போய் பார்த்துட்டுன்னு சொல்லியிருக்கான். பொண்ணு பார்த்தாச்சுங்க, கொஞ்சம் கருப்பு, ஆனால் 2 லட்சம் தர்றான்னு இருக்காங்க. பொண்ணுடைய அப்பா சொன்னாரா, இன்னும் கொஞ்சம் கருப்பாக பார்த்தா நல்லா இருக்குமே. இது பேரம் இல்லையா? நம்மெல்லாம் பெரிய வளர்ந்து மாடர்ன் ஆகிட்டோம்னு சொல்கிறோம். எங்கே மாடர்ன் ஆகிட்டோம்? இன்னும் இந்த அசிங்கமான பேரம் தான் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. பேரம் பேசுகிற வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கிறது. சிலர் நினைக்கிறாங்க, ஒரு ஆளை எனக்கு பிடிச்சி எனக்கு நான் நேசித்து கல்யாணம் பண்ணிட்டேன்னா அந்த ஆள் மேலே நான் வச்சிருக்கிற அன்பு ஒருபோதும் குறைவே குறையாது, நான் எப்போவுமே அந்த ஆள் மேலே அன்பை உணர்ச்சியாக உணர்வேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறு. வெளிநாடுகள்லாம் லவ் மேரேஜ் தான் நடக்குது. அவங்க இந்த மாதிரி மேரேஜை எப்படி தான் பண்ணுறீங்களோ, ஆள் யாருன்னு தெரியாமல் பொண்ணு பார்த்து வச்சா நீங்கள் பண்ணிக்கிறீங்களா, எப்படிங்க முடியுன்றாங்க.
நான் படிக்கிற காலத்தில் மேரேஜ் அண்ட் ஃபேமிலின்னு ஒரு கோர்ஸு, அந்த கோர்ஸை எடுத்தே ஆகணும். அதில் எல்லா கலாச்சாரத்தை ஆப்பிரிக்காலேருந்து வந்திருந்தாங்க சில மாணவர்கள். நான் இந்தியா, இன்னொரு பையனும் இந்தியா, இன்னும் சிலர்லாம் வேறு வேறு ஸ்பானிஷ் கண்ட்ரீஸில் இதெல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்து அவங்கவுங்க கலாச்சாரத்தில் எப்படி கல்யாணம் நடக்குதுன்றதை பற்றி ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், ஒரு 10 நிமிஷம். எல்லாரும் எந்திரிச்சப்ப நம்ம ஊர் கல்யாணத்தை ரொம்ப தாழ்த்தி பேசினாங்க. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண முடியுமாக்கும், இல்லைன்னா எப்படி கல்யாணம் பண்ணுறது, பார்த்து வச்சா எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி நம்ம இது வந்து எப்படி தான் பண்ணுறாங்களோ இந்த இந்தியர்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசினான். நான் எந்திரிச்சு சொன்னேன், யாக்கோபு தகப்பன் வீட்டை விட்டு ஓடி மாமன் வீட்டை நோக்கி போகிறான். மாமா பொண்ணை ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறான். பைபிளை வாசித்து பாருங்க. ரொம்ப தூரத்துலேருந்து மாமாவுடைய அழகான பொண்ணு நின்றுட்டு இருக்குது. பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. ஆஹா, இவ்வளோ தான் கனவு கண்டுட்டு இருந்தேன்ட்டு கிட்ட போனானா அடுத்தது. அப்புறம் அவளை முத்தமிட்டானா. அதுக்கப்புறம் 20 வருஷம் அழுதான். அதை சொன்னேன் நான். அப்புறம் சொன்னேன், எங்கள் இந்தியா கல்யாணம் வந்து ஈசாக்கு கல்யாணம் மாதிரி. அவங்க அப்பா வந்து வேலைக்காரனை பிடிச்சி போய் எங்கள் சொந்தக்கார்ட்ட போய் பொண்ணு பார்த்துட்டு வாண்டாரு. அவன் கிளீனாக போய் பொண்ணை பார்த்து கூப்பிட்டு வந்தால் மரியாதையை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அன்று முதல் சந்தோஷமாக அவர் வாழ்ந்தார்கள் அப்படின்னு எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டானே. எல்லாம் அவங்க கல்யாணம் தான் வசதின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து லவ் மேரேஜ் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான் ஒர்க் ஆகும் அந்த மாதிரிலாம் நம்புகிற ஆள் இல்லை. 2 மேரேஜுமே ஒர்க் ஆகும்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாருங்க. ஆனால் இந்த லவ் மேரேஜ் சொல்கிற ஆளுகள் மத்தியில் பாருங்க, அவங்க எப்படி திருமணத்தை பற்றி அவங்களும் பேரம் மாதிரி தான் பார்க்குறாங்க. அவங்க ஒன்றும் பெரிய உயர்ந்தரில் பெரிய நாகரிகம் வந்து இன்னைக்கு பெருசாக வளர்ந்து அப்படியே ரொம்ப பாலிஷ்டாக ஒன்றும் ஆயிரல. அவங்க எப்படி பேசுகிறாங்க திருமணத்தை பற்றி இன்னைக்கு பாருங்க. மேரேஜ் ரெனியூவல்ஸ்ன்னு வைக்கிறாங்க. வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா திருமணத்தை புதுப்பிச்சுக்கிறாங்களாம். அதுக்கு ஒரு திருமண ஆராதனை வச்சு மறுபடியும் பாதிரியாரை கூப்பிட்டு மறுபடியும் வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்க. என்னமோ லைசன்ஸ், டிரைவர்ஸ் லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆன மாதிரி திருமணம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு போல இருக்குது. அதனால ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்க கூப்பிட்டு திருப்பி ரினியூ பண்ணிக்கிறாங்க. நான் நினைச்சேன் முதல்ல சொல்லும் போதே வாழ்நாள் முழுதும் மரணம் நம்மை பிரிக்கும் முறைன்னு தானே கொடுத்தேன். அப்புறம் எதுக்கு ரினியூவல்? இது ரினியூவல் இல்லாத காடுங்க. இது ரினியூவலே கிடையாது. ஆனால் அவங்க ரினியூவல் பண்ணிக்கிறது நல்லதுன்றாங்க. ஏன்னா மறந்துடுதுங்க, இதெல்லாம் அடிக்கடி ரினியூ பண்ணுறது நல்லதுன்றாங்க. சரிப்பா, அவன் பண்ணிக்கிட்டோம். இன்னும் வெளிநாட்டில் பணக்காரங்கள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா ப்ரீ நப்சியல் அக்ரிமெண்ட், திருமணத்துக்கு முன்னாலேயே ஒரு ஒப்பந்தம். ஒருவேளை இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் செத்து போனால் மனைவிக்கு என்னெல்லாம் வந்து கிடைக்கணுங்கிறத லிமிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எல்லாத்தையும் வாயிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க செத்து போனால். அதனால ஒரு ஒப்பந்தம். டிவோர்ஸ் ஆனால் உனக்கு நான் இத்தனை கோடி கொடுத்துட்றேன், நான் செத்து போனால் உனக்கு இவ்வளோ கோடி கிடைக்கும். எல்லாம் கிடைக்காது, இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டு அதுக்கு மேலே ஒரு நய பைசா கிடைக்காது, அவ்வளோதான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. எல்லாம் பேரம்தான். திருமணம்ங்கிறது ஒரு பேரம் ஆக்கிட்டாங்க. ஒரு உடன்படிக்கை மாதிரி தெரியல, இது பேரம் மாதிரி ஆகி அந்த லெவலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இதை பாருங்க. இன்னும் சாதாரண மக்கள் எடுத்துங்க, லவ் மேரேஜ்லேயே எடுத்துங்க சொல்கிறேன். ஆக இப்போ வெளிநாடுகள்லாம் இப்போ பசங்க எப்படி பேசிக்குவாங்கன்னு நானும் பார்த்துருக்கேன். நானும் கல்லூரிக்கு போயிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். அங்கே அவங்களாம் எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். புதுசாக ஒரு பொண்ணு வந்து சேர்ந்துன்னா அப்படி தெரியுமா சொல்லுவானுங்க, புதுசாக ஒன்று வந்து இறங்கி இருக்குது பாத்தியா, இப்படிதான் பேசுவானுங்க. புதுசாக பாவம் எங்கேருந்தோ ஊர்லேருந்து வந்துருக்குது, இப்போ தான் வந்து சேர்ந்துருக்குது, அதை பற்றி இவன் பேசிக்கிறது இப்படி. அப்போ இது ஏதோ சரக்கு வந்து இறங்கின மாதிரியும், இது ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்ற மாதிரியும், இதை எப்படி நம்ம வேலை பேசி வாங்கலாங்கிற மாதிரியும் ஒரு பேரம் மாதிரி தாங்க நடக்குது பாருங்க. அப்புறம் இல்லைன்னா என்ன யாராவது ஒரு பொண்ணு பின்னால் போயிட்டா சொல்லுவாங்க, பாமையா மாட்டிக்கிட்டான், எப்படியோ போய் எல்லாம் பேரம் தான். இதில் ஒன்றும் அவனுக்கு கிடைக்க போகிறது இல்லைன்றது தான் அர்த்தம். இதில் ஒன்றும் பெரிய மகிழ்ச்சியோ சந்தோஷமோ அவனுக்கு வரப்போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச்சு. இப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்க. எல்லாம் பேரம் மாதிரி தான். சிலர் சொல்லுவாங்க, அவள் என்னை காட்டிலும் கொஞ்சம் உயர்ந்த இதுங்க தகுதி இருக்குது, நான் நினைக்கல, ஆனால் என்ன விரும்புகிறாளே அவள். அப்போனா எல்லாம் பேரம் மாதிரி தான் நடக்குது. நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன் இந்த திருமணத்தில், அவள் எனக்கு என்ன செய்ய முடியும், நான் கொடுக்கறத காட்டிலும் அவள் எனக்கு அதிகம் கொடுப்பா போல இருக்குது. இதுதான் அப்படி தான் திங்கிங் போகுது, ஒரு பேரம் மாதிரி போகுது. லெவல் எப்படி வந்துருச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. உடன்படிக்கைங்கிறது போய்
ஒரு சாதாரண கத்திரிக்காய் முருங்காய் வாங்குற மாதிரி பேரம் மாதிரி ஆகிப்போச்சு திருமணம்ங்கிறது. அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா திருமணத்தை ஒரு உடன்படிக்கையாக, ஒரு கமிட்மெண்ட்டாக, ஒரு வாக்குறுதியாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு புனிதமான ஒரு வாக்குறுதியாக நினைக்கிறது இல்லை. எப்படி நினைக்கிறாங்க? என்கிட்ட இவ்வளோ தகுதி இருக்குது, உனக்கு இது ஈக்குவலாக தகுதி இருக்கா, அதுக்கு மேலே தகுதி இருக்கா, எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா, அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் திங்க் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் திருமணம் பண்ணிக்கும் போது என்ன ஆகும்? திருமணம் பண்ணிட்டு கொஞ்ச நாளில் என்ன சொல்லுவாங்க? நான் என்னமோ நினச்சி நான் பண்ணேங்க, நான் நினச்சது நடக்கலை, அதனால நான் விளைவிக்கிறேன். அந்த பொண்ணு என்ன சொல்லுவோம்? நான் இப்படியெல்லாம் என்னை வச்சுக்குவார் நினச்சேன், நடக்கலை, அதனால நான் விளைவிக்கிறேன். அதாவது இவங்க எதிர்பார்ப்பு நிறைவேறல, பேரம் ஒர்க் அவுட் ஆகலை, விலை பேசி எல்லாம் பண்ணி கடைசியில் இது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, நான் விளைவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அதனால தான் திருமணங்கள் தோல்வியில் போய் நிற்குது. சரி, லவ் மேரேஜஸில் ஃபீலிங்கை பேஸ் பண்ணி தான் நிறையா போகுது பாருங்க. அப்போ ஃபீலிங்கை முதல்ல வச்சா என்ன ஆகுன்றதை சொல்கிறேன். அதுக்கும் ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எப்போங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அதாங்க கல்யாணம் பண்ண நேரம் வரும்போது எனக்கு தெரியும். அது எப்படி தெரியும்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அப்படியே ஒரு வெள்ளம் மாதிரி, ஒரு அலை மாதிரி வந்து அந்த லவ் ஃபீலிங் வந்து அப்படியே என்னை அடித்து என்னை தூக்கிட்டு போயிடும். அப்படியே அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்படியே வந்து எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு இந்த அன்பு, இந்த பையன் மேலே இருக்கிற அன்பு அல்லது அந்த பொண்ணு மேலே இருக்கிற அன்பு வந்து அப்படியே என்னை மேற்கொண்டு அந்த ஃபீலிங் வந்து அந்த அளவுக்கு இருக்கும்போது எனக்கு தெரியும் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு, நான் பண்ணிக்குவேன். இது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இந்த அலையெல்லாம் வந்து போன பிறகு, நீங்கள் தாலியெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அடுத்த நாள் அலை அடிக்காது. இது ஓயாத அலை ஒன்றும் கிடையாது. இந்த அலை ஓஞ்சிரும். சில நாள் ஒரு 4 நாள் அடிக்காது, சில நேரத்தில் 4 மாதம் கூட அடிக்காத அலை. என்ன பண்ண போறீங்க? முன்னால அடிச்சுதுங்க, அதான் இப்படிதான் வந்தேன் நான், ஒரே ஃபீலிங்காக இருந்தது அதனால பண்ண, இப்போ ஃபீலிங்கே போயிடுச்சு அதனால நான் போகிறேன் அப்படின்னு போறீங்களா? அப்படி தான் நிறைய மேரேஜஸ் முறியுது. ஏன்னா இப்போ அந்த ஃபீலிங் இல்லையே, ஃபீலிங்கை பேஸ் பண்ணி தானே வந்தாங்க. அதனால ஃபீலிங்காக வெயிட் பண்ணுறது தப்பு. ஃபீலிங் வந்து என்ன அப்படியே அள்ளிக்கிட்டு போகுமாகும், அப்போ தான் நான் கல்யாணம், தப்பு. என்னைக்கு நீங்கள் ஒரு அறிவுடையவர்களாகி கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் வந்து கடவுளுக்கு முன்னால் ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறேன், மனுஷர்களுக்கு முன்னால் வாக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறேன், அந்த வாக்கை காப்பாற்றி நான் வாழ ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் மேரேஜுக்கு ரெடி இருக்கிறீங்களா? சிலர் ஃபீலிங்க்கு வெயிட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், ஃபீலிங்க்கு வெயிட் பண்ணாதீங்க. வாக்குறுதி கொடுத்து கடவுளுக்கு முன்னால் அதை கொடுத்து அதன்படி வாழ ஆயத்தமாக பண்ணிக்கலாம். அப்போ உடன்படிக்கை அன்புன்றது எப்படிப்பட்டது? ஃபீலிங் முதல்ல இல்லை, முதல்ல வந்து செயல் ஆரம்பிக்குது. அந்த செயல் வந்து ஃபீலிங்கை பிறகு உண்டாக்குறது. சில நேரம் ஃபீலிங் இல்லைனாலும் செயல் தொடருகிறது. ஃபீலிங் அப்புறம் கேட்சப் பண்ணிக்கும். சில நேரத்தில் வரும், சில நேரத்தில் போகும் ஃபீலிங். அதுதான் ஃபீலிங். இருக்கீங்களா? ஃபீலிங்கிறது அப்படி தான், சில நேரத்தில் இருக்கும், சில நேரத்தில் இருக்காது. அதுக்கு தான் வாக்குறுதியே அப்படி கொடுக்குறாங்க. நன்மையிலும் தீமையிலும்னா இப்படி சொல்லி பாருங்க, ஒரு ஆள் நல்லா விளங்கும். ஃபீலிங் இருக்கிற போதும், ஃபீலிங்கே இல்லாத போதும், நல்ல ஃபீலிங் இருக்கிற போதும், நல்ல ஃபீலிங் இல்லாத போதும்னு சொல்லி கொடுத்து பாருங்க. அப்படி எழுதி கொடுக்கணும் அவங்கள்ட்ட, இதுதான் சொல்ற, விளங்கிக்கோ அப்படின்னு. இந்த உடன்படிக்கையின் அன்பு என்ன பண்ணுது? ஒரு உரசலை ஏற்படுத்துகிறது. ஒரு மோதல் மாதிரி ஒரு உரசலை ஏற்படுது. இட் இஸ் கான்ஃபரன்டேஷனல். மேரேஜ் இஸ் மென்ட் டு பி கான்ஃபரன்டேஷனல். ஒரு உரசலை ஏற்படுத்துறதுக்காகவே வச்சிருக்கிறது. இந்த உரசல் நல்லதுங்கிற மாதிரி வேத வசனம் போதிக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 25. புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கரைதிரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இவர் செய்யறதான் புருஷ மனைவி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யணும்னு சொல்லுது. என்ன பண்ணுமா? கழுவி சுத்திகரிச்சு. ஏன் கழுவணும், சுத்திகரிக்கணும்? நிறைய அழுக்கு இருக்குது, நிறைய தவறுகள் இருக்குது, நிறைய கோளாறு இருக்குது. ஒருத்தரை சுத்திகரிச்சு கழுவணும். சுத்திகரிச்சு கழுவணும்னு சில நேரத்தில் அந்த காலத்தில் பார்த்துருக்காரு. சில அம்மாமாரு அவங்க புருஷரை குளிப்பாட்டுவாங்க.
தலையில் போட்டு எண்ணெயை தேய்ச்சி சீயக்காயை தேய்ச்சி முதுகை தேய்ச்சி விட்டு எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு இன்ப குளியல்ல சொல்லல இது இது என்ன குளியல சொல்லி இருக்குதுன்னா வேற மாதிரி குளியலுங்க. ஒருத்தன் போய் சரிக்கு விழுந்து உடம்பெல்லாம் காயமாயி ஸ்கின் எல்லாம் போய் அங்கங்க எரியுது, ஒரே வேதனையா இருக்குது. அவனை கொண்டாந்து அழுக்கு உச்சந்தில இருந்து உள்ளங்கால் வர இருக்குது, அவனை கொண்டாந்து கழுவுனா இன்பமாவா இருக்கும்? அது துன்பமா இருக்கும். கதறுவான், ஐயோ வலிக்குதே அப்படின்னு கதறுவான். அந்த மாதிரி ஒரு குளியல் இது. அந்த மாதிரி கழுவுதல், கரை திரை முதலானவையெல்லாம் நீக்கிற அப்படிப்பட்ட ஒரு கழுவுதல். இந்த கழுவுதல்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது வேதம்? ஏன் அதை சொல்லுதுன்னா, மனுஷர்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறாங்க, நல்லா உடுத்திருக்காங்க, நல்லா சிரிக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க. ஆனா உள்ள ஜனங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட், சிக்கலான ஆசாமிகள் ஜனங்கள் எல்லாருமே. நான் நீங்க எல்லாரும் சிக்கல் நிறைய இருக்குது. அதனால தான் பாருங்க, ஒருத்தன் மனைவியை பார்த்து ஏதோ ஒன்று சொல்றான், அவளுக்கு உரு வந்துடுது. ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னால யாரோ அதே மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க, அதில் அப்செட் ஆனவே இன்னும் அப்செட்டாவே இருக்கிறான். சைக்கலாஜிக்கலா அது அப்படியே பாதிச்சிருச்சு, உள்ள அது இருக்குது, அது ரொம்ப பாதிக்குது. அது அந்த வார்த்தை யாராவது யூஸ் பண்ணா அவ்வளவுதான், உருன்னு வந்துடுது, தாங்கிக்கவே முடியாது. இது தமிழுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியாம அதை வேற வெளியே விட்டா அப்புறம் அடி வாங்கிட்டு தான் வரணும். இந்த மாதிரி 1000 சிக்கல் இருக்குது. அதே மாதிரி புருஷனுக்குள்ள 1000 சிக்கல், எங்கெங்கயோ போய் எங்கெங்கயோ பட்டு உள்ளம் கெட்டு, மனசு கெட்டு, எண்ணங்கள் கெட்டு, காயப்பட்டு குற்றியும் கொலையுமா வந்திருக்காங்க சிலர். இப்போ கழுவுதல் நடக்கணும், அந்த காயங்கள்லாம் ஆற்றப்படணும், கழுவப்படணும், அந்த அழுக்கெல்லாம் நீங்கணும், எல்லாம் நீங்கணும். அதுதான் நடக்குது. வேதம் சொல்லுது, இயேசு வரும்போது இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார்னு. வரும்போது அப்படி செய்வாராம். இருளில் மறைஞ்சிருக்கிறவெல்லாம் வெளியாக்குவாராம். எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாத்தையும் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாதெல்லாம் வெளியே கொண்டு வந்துருவாருன்னு இருக்குது. நான் சொல்றேன், திருமணத்தில் ஒரு விதத்தில் கிறிஸ்து வந்துடுறாருங்க. நமக்குள்ள இருதயத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற 1000 கோளாறுகள் இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியாக்குகிறார். இன்னொரு நல்ல உதாரணம் சொல்றேன். பிரிட்ஜ் கட்டுறாங்க இல்லையா, சில நேரத்தில் சரியா கட்டாம விட்டுறாங்க, விரிசல்கள் ஏற்படுது, ஆடி போகுது. அது ஒரு 5 டன் லோடு ஏற்றிட்டு ஒரு லாரி வருதுன்னு வைங்க. அந்த லாரி அது மேல வரும்போது தான் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு, ஐயோ ஆடுதுப்பா பிரிட்ஜ், ஐயோ விரிசல் இவ்வளவு பெருசா இருக்குது, எந்நேரம் உளுந்துரும் போல இருக்குன்றா. சில நேரத்தில் உளுந்தே தொலைச்சிருது இல்லையா. இந்த லாரி வந்ததுனால விரிசல் உண்டாகல, ஏற்கனவே பிரிட்ஜ் கெட்டு போயிருக்குது, சரியா கட்டல, வீட்டுல சரியா வளர்க்கல. ஹலோ, கன்ஸ்ட்ரக்ஷனே சரியில்லை, சரியான சிமெண்ட் யூஸ் பண்ணல, சரியா கலவையை போடல, சரியா வேலை செய்யல, சரியான இன்ஜினியரை வைக்கல, சரியா பில்டு பண்ணல. வாழ்க்கையை சொல்றேன். அதனால ஏற்கனவே கெட்டு போய் ஆடி போய் இருக்குது. திருமணம் ஆகும்போது என்ன ஆகுது, உங்க இருதயத்துக்கு மேல ஒரு 5 டன் லாரி ஏறினா மாதிரி ஆகுது. மனைவி வந்த உடனே, புருஷன் வந்த உடனே ஒரு 5 டன் லாரியை கொண்டாந்து இருதயத்து மேல, இந்த பிரிட்ஜ் மேல ஏத்துற அப்படி இருக்கும். ஆடின பிரிட்ஜ் உடஞ்சி போயிடும். லாரி சில சொல்லுவாங்க, அவளால தான் கெட்டுச்சு, இல்லை இவனால தான் கெட்டு. இல்லை இல்லை இல்லை, ஏற்கனவே கெட்டு போயிருக்குது. கெட்டு போயிருந்ததுனால விரிசல்லாம் ஏற்கனவே ஏற்பட்டு இருக்கிறதுனால இப்போ உடஞ்சி போச்சு, அவ்வளோதான். லோடு ஏறின உடனே அது தான் மூஞ்சியை காட்டிடுச்சு, அது அவ்வளோதான். திருமணம் இப்படி நமக்கு உள்ள மறைந்து கிடைக்கிறவர்களை வெளியே கொண்டு வருது. எதுக்கு வெளியே கொண்டு வருது? நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக இல்ல, நம்மளை ஒன்றும் இல்லாமக்கிறதுக்காக இல்ல, நம்மளை சீர்படுத்தி கரை திரை முதலானவை எல்லாத்தையும் போக்கி பரிசுத்தமும் பிழையற்றவர்களுமாக நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி மாற்றுறதுக்காகவே திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு வேதவசனம் போதிக்குது. இன்னும் ஒரே ஒரு உதாரணம், ஜெம்ஸ் இருக்கு இல்லையா, விலையேறப்பட்ட கற்கள், அதை எப்படி பாலிஷ் பண்றாங்க, அதனுடைய முழு மகிமை எப்படி வெளியே தெரிய வருதுன்னா, ஜெம் டம்ளர்னு ஒன்று இருக்குது. அதில் இந்த ஜெம்ஸை போட்டு அந்த டம்ளர்லாம் மற்ற கற்கள்லாம் இருக்கும், அதை உருட்டுறாங்க பாருங்க. வேகமாக உருட்டும் போது இந்த ஜெம் டம்ளரில் போட்டு உருட்டும் போது அது ஒரு ப்ராசஸ்.
உருட்டிகிட்டே இருக்கும்போது அது இந்த ஜெம்ஸோட, இந்த விலையேறப்பட்ட கற்களோட உரசி 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 அதை பாலிஷ் பண்ணுது. அதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் போக்குது. அதில் இருக்கிற மகிமை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சவன் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா பிரமாதமாக இருக்கும், ஜொலிக்கும். அது கர்த்தர் திருமண வாழ்க்கையை ஒரு ஜெம் டம்ளர் மாதிரி உண்டாக்கி இருக்கிறாரு. நீங்க ஒரு விலையேறப்பட்ட கற்கள் மாதிரி இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை. நிறைய அழுக்கு எல்லாம் மூடிட்டு சாதாரண கருங்கல் மாதிரி இருக்குது உங்க வாழ்க்கை. கர்த்தர் என்ன பண்றாரு, சரி பண்ணிடலாம், மகிமையை ஃபுல்லா கொண்டாந்துடலான்னு சொல்லி இந்த ஜெம் டம்ளர் உள்ள போடுறாரு. அதுதான் திருமண வாழ்க்கை. ஒரு மனைவியை ஒரு புருஷனை உள்ள கொண்டாடுறாரு, பரிசுத்தாவியானவர் உள்ள வந்துடுறாரு, இயேசுநாதர் உள்ள வந்துடுறாரு, தேவ வசனம் உள்ள வந்துடுது, சுவிசேஷம் உள்ள வந்துடுது. எல்லாம் உருட்டுன்னு உருட்டி ஆளை ஷைன் பண்ணி ஜொலிக்க வைக்கிறது. இதற்கென்றே திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென்.